So to start with, I did not expect us to be called to preach, but Jesu told us to preach a couple of weeks back, and things have been rough and tough and ups and downs, but we are here. நாங்கள் பிரசங்கம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெசு சொன்னது போல் அது கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் மேலும் கீழமாக இருந்திருக்கு, ஆனாலும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். So thank you, Jesu, for this, and I believe God is going to do a great thing today. இதுக்காக ஜெசுவுக்கு நன்றி. இன்னைக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு நான் நம்புறேன். When I heard Daryl's story of the 500 rupees and the biryani, I could see tears in his eyes, and I was crying there. I was thinking, yeah, God never lets you go. டேரலுடைய அந்த 500 ரூபாயும் அந்த பிரியாணியோடைய கதையை கேட்கும் பொழுது அவருடைய கண்கள் கலங்கி இருந்தது. நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். நான் யோசிச்சேன், தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதே இல்லை. It's crazy, right? That's such a simple story. A guy standing somewhere at the bus stop, not having money for bus, but is fed. ஒரு சாதாரண கதை தான் இருக்கு. ஒரு சின்ன பையன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும் போது அவனுடைய தேவையை தேவன் வந்து சந்திக்கிற ஒரு நிலை. That reminded me of something today, and when I was young, I used to have a stammering tongue. அது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு வாய் திக்கும். And I used to in my classroom, when they take the attendance, I can't even say present sir. என்னுடைய கிளாஸ் ரூம்ல வந்து அவங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு பிரசன்ட் சார்னு சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். And every year, first day of the year, since the class teacher will change, my dad will come to school. ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தோடைய முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது கிளாஸ் டீச்சர் புது ஆளா இருக்கிறனால என்னுடைய அப்பா என் கூட ஸ்கூலுக்கு வருவாங்க. And that had become a routine where till my 10th standard, my dad actually came to school every first day of the school to meet the class teacher. அது ஒரு பழக்கமாவே ஆகி நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா எல்லா வருஷமும் முதல் நாள் டீச்சரை பார்க்கறதுக்கு வந்துருவாங்க. And he'll come to the classroom and he'll tell, this guy stammers, so please take care of him. அவர் கிளாஸ்க்கு வந்து டீச்சரை பார்த்து சொல்லுவாரு, இவனுக்கு வாய் திக்கும், அதனால அவனை தயவு செஞ்சு பார்த்துக்கங்க அப்படி சொல்லுவார். And every day when the attendance is taken, I'll be really scared. The guy next to me will say present sir, and I will raise my hand. ஒவ்வொரு நாளும் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என் பக்கத்தில் இருக்கிற நபர் தான் பிரசன்ட் சார் சொல்லுவாங்க, நான் வெறும் கையை மட்டும் தூக்குவேன். This happened till 10th standard. இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்படி தான் போச்சு. And then I went to Karunya. I never thought I will play guitar. இதுக்கு பிறகு காருண்யா போனேன். நான் ஒருபோதும் நான் கிட்டார் வாசிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. I met Jesu. I made a gang of worship leaders or music gang, and I started to sing. அங்க ஜெசுவை நான் சந்திச்சேன். ஒரு கூட்டத்தினர், மியூசிக் லீடர்ஸ் உடைய கூட்டம், வர்ஷிப் லீடர்ஸ் கூட்டம், இவங்களாம் சந்திச்சு அவங்க கூட பாட ஆரம்பிச்சேன். Whether I noticed or not, people started to say, when Sam speaks he stammers, but when he sings. அப்போ நான் அதை கவனிச்சனோ இல்லையோ அநேகர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, சாம் பேசும்போது அவன் திக்கிறான், ஆனா பாடும்போது அப்படியே அருமையா பாடுறான் அப்படின்னு. So I want today, as we'll preach or we'll share some things which God has been talking to us or has worked in us, at the end of it, I want to worship, and I want each of you to remember what God has promised you, and He's going to make it happen. இன்னைக்கு நாங்க பேசிட்டு பிரசங்கம் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நான் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறேன். அப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தையும் செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறான்றத நினைச்சு ஆராதிக்கணும்னு விரும்புறேன். Whether you remember it or not, whether you know it or not, what He has spoken for you will happen. நீங்க ஒருவேளை அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஒருவேளை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவர் உங்க மேல பேசின விஷயத்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவார். This is for yourself, your family, people who you touch, who are with you, for everybody. இது உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, நீங்க தொடுகிற ஜனங்களுக்கு, உங்க கூட இருக்கிற அனைவருக்கும். How are you all today? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Are you ready for an encounter today? தேவனோட ஒரு சந்திப்புக்கு ஆயத்தமா இருக்கீங்களா இன்னைக்கு? As we were worshiping, I saw Daddy God come, and he just put two kind of sockets in both of us at the back, and he connected us to the living waters, and the waters were flowing through us to the whole place. ஆராதிக்கும் போது நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி இருக்க ஒரு சாக்கெட்ல அவர் ஜீவ நதிகளோடு கனெக்ட் பண்ணி விட்டதை நான் பார்த்தேன்.
So rivers are flowing here and the atmosphere is thick. அந்த நதிகள் இங்க ஒழுகி கொண்டிருக்கிறது. இந்த சூழல் பயங்கர ஆழமானதா இருக்கிறது. With God's presence. தேவனுடைய பிரசன்னம் இங்க நிரம்பி இருக்கு. Sometimes you might not feel it. சில நேரம் நீங்க உணராம இருக்கலாம். That's okay. அது பரவாயில்ல. How your heart is positioned is what matters. உங்களுடைய இருதயம் எந்த நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. So don't bother who is on stage or what is happening around you or what happened during the week. ஸ்டேஜில் யார் இருக்கா, உங்களை சுற்றி என்ன நடக்குது, இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. Today you're going to have an encounter. இன்னைக்கு நீங்க தேவனோடு ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்ள போறீங்க. You're going to experience crazy manifestation of God's extreme goodness. தேவனுடைய மிக 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 அளவற்ற நன்மையுடைய ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடை நீங்க அனுபவிக்க போறீங்க. God is a God of suddenlies. தேவன் திடீர்களின் தேவன். And today I'm giving you that word. God is a God of suddenlies and you're going to experience God in such a way. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை தரேன். தேவன் திடீர்களின் தேவன், தேவன் சடன்லீஸின் தேவன். இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க. We are going to go after relationships today, marriages. இன்னைக்கு உறவுகளை அந்த விஷயத்தை நம்ம அதை தொடர்ந்து போக போறோம். Marriages which have been dull, stale or going through some ups and downs. கொஞ்சம் டல்லா இருக்கிற திருமணங்கள், அப்படியே ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மேலே கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற திருமணங்களை குறித்து we are going to see God's vengeance over this. இதன் மேல தேவனுடைய பழி வாங்குதலை நம்ம பார்க்க போறோம். And God's vengeance is his redemption. தேவனுடைய பழி வாங்குதல் அவருடைய மீட்பா இருக்கிறது. And you will experience his redemptive power. அவருடைய மீட்கும் வல்லமையை நீங்க அனுபவிக்க போறீங்க. When I encounter God, so many times he will say many things. நான் தேவனை சந்திக்கும் பொழுது அவர் அநேக நேரங்கள்ல அநேக விஷயங்களை சொல்லுவார். And for me, some things I don't understand or some things I don't feel what he says. எனக்கு சில விஷயங்கள் புரியாது, சில விஷயங்கள் நான் உணர்றதில்ல. Some things which I think is impossible is what he'll talk to me about. நான் எந்த விஷயங்கள்லாம் சாத்தியமற்றது, இது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறேனோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட என்கிட்ட பேசுவார். But he doesn't stop talking. ஆனா அவர் பேசுறத மாத்திரம் நிறுத்துறதே இல்லை. It is me. If I given the way to say yes and amen to his words over me, it happens. அவர் என் மேல பேசுற வார்த்தைக்கு நான் வழி கொடுத்து அதுக்கு எஸ், அதுக்கு ஆமேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது என் வாழ்க்கையில நடக்கிறது யாரும் தடுக்க முடியாது. So today you're going to open your hearts. இன்னைக்கு நீங்க பண்ண போறது என்னன்னா உங்களுடைய இருதயத்தை திறக்க போறீங்க. And you're going to say yes and amen. நீங்க சொல்ல போறது எஸ் அண்ட் ஆமேன். Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Yes, okay. So before we start, I just want to say a prayer. So close your eyes. Father, Lord Jesus, I surrender everyone here in your hands, Daddy. Lord, I surrender everyone who's watching online. அருமையான இயேசுவே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரங்களை நான் தருகிறேன். ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரையும் உங்களுடைய கரங்களை நான் தரேன். We open our hearts to you. எங்களுடைய இருதயங்களை நாங்க உமக்கு திறந்து கொடுக்கிறோம். We are waiting for an encounter with you. உம்மோடு கூட ஒரு சந்திப்புக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம். We want to hear your voice. உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்க விரும்புறோம். You know what I'm going through. நாங்க என்ன விஷயத்தை கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. You know what I need. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Meet me today. இன்னைக்கு என்ன சந்திங்க. I surrender my heart in your hands. நான் என்னுடைய இருதயத்தை உங்களுடைய கரங்கள்ல விட்டு கொடுக்கிறேன். And I say yes to whatever you have for me. நீங்க எனக்காக வைத்திருக்கிற எதெல்லாம் இருக்குதோ அது அனைத்துக்கும் நான் எஸ் சொல்றேன். Yes, thank you, Daddy. I surrender Sam and myself in your hands, Father. Use us, Father, Lord Jesus. Let us be your vessels. Go before us today, Father, and let everything change. Whoever is listening to this message, let things change in their lives, Father. சாமியும் என்னையும் உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எங்க மூலமா நீங்க வெளிப்படுங்க. நீங்க என்னெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அது அனைத்தையும் இங்க செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க. We surrender our hearts to you, Daddy. எங்களுடைய இருதயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So
whenever we are told that we have to come and share a message here on stage, எப்பெல்லாம் இங்கே வந்து ஸ்டேஜில் ஒரு மெசேஜை வந்து ஷேர் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லப்படுதோ, it is, a bit, we do get a bit anxious about what we are going to share and how it's going to be. ஒரு விதமான பதட்டம் எங்களுடைய இருதயத்தில் வரும். எதை பற்றி பேச போகிறோம், இது எப்படி போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் வரும். But I have understood if I just sit in prayer the day before, pray in tongues and prepare the message, I just feel at peace. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் நான் எப்பெல்லாம் வந்து பிரசன்னத்தில் உட்காந்து இதுக்காக ஆயத்தப்படுறேனோ, தேவனோடு கூட உட்காரும் பொழுது எனக்கு உடனே ஒரு சமாதானம் என் இருதயத்தில் நிரம்பி வருது. For weeks we'll be munching on his word. பல வாரங்களுக்கு அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் சுவைச்சிட்டு இருப்போம். And it is a beautiful place to be. அது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம் இல்லையா? It's not that we are not otherwise doing it, but here it is like it's a bit more, it's deeper. ஏதோ மற்ற நேரத்தில் இப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கறது இல்லைன்னு கிடையாது, ஆனால் இந்த நேரங்களில் அது செய்கிறது வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருக்கும். Sometimes God will say a lot of things and I would be like, wait, slow down, I might forget, I need to write this. சில நேரம் தேவன் வந்து எக்கச்சக்கமாக நிறைய பேச ஆரம்பிச்சுவார். நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க சார், நான் எழுதணும், நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதுவேன். But he says, it's okay, what you have to speak, you will speak, and what I have to do, I will do. அவர் ஆனால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன பேசணுமோ அதை நீ பேசுவ, நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்குவேன் அப்படின்றார். Yes, and now today we have deep confidence in us that God is gonna manifest here. இன்னைக்கு எங்களுக்கு ஆழமான உறுதி இருக்கிறது, தேவன் இந்த இடத்துல வெளிப்பட போகிறார். You just have to say yes and receive it. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் எஸ் அப்படினு சொல்லி நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான். And you will start seeing it happen in your life. நீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. Today is the day of your encounter with Daddy God. இன்னைக்கு பிதாவாகிய தேவன் அப்பாவோடு சந்திப்புக்கான நேரம் இதுதான். I wanted to talk a bit about kingdom culture. ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை குறித்து நான் சில விஷயங்களை பேச விரும்புறேன். What does kingdom culture look like? ராஜ்யத்தின் கலாச்சாரம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? Since we are moving to a new place soon, வெகு விரைவில் நம்ம வந்து புதிய இடத்துக்கு போக போறோம்ன்றனால it's a new season for us. இது நமக்கு ஒரு புதிய காலகட்டமா இருக்கு. And have you wondered that whether you have a role to play? நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இதுல உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? Are you thinking, what role do I have to play? I'm not a worship leader, I'm not a preacher. What am I going to do? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இதுல எனக்கு என்னப்பா வேலை, நான் வந்து வர்ஷிப் லீடரும் கிடையாது, நான் ப்ரீச்சரும் கிடையாது, மியூசிக்கும் வாசிக்கிறதுல நான் என்ன பண்ண போறேன்னு யோசிப்பீங்க. 2 Corinthians 5:20 says we are ambassadors of Christ. 2 கொரிந்தியர் 5:20 சொல்லுது நம்ம கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். And we represent heaven's culture on earth. நம்ம பரலோகத்தின் கலாச்சாரத்தை உலகத்துல காமிப்பதற்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம். So you all have a major role to play as we move into a new season. இந்த புதிய காலகட்டத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம அனைவருக்கும் ஒரு வேலை இருக்கிறது, ஒரு பங்கு இருக்கிறது நம்ம வகிப்பதற்கு. What you speak will happen. நீங்க எதை பேசுறீங்களோ அது நடக்கும். You will have authority over sicknesses. உங்களுக்கு வியாதியின் மேல அதிகாரம் உண்டாகும். You will be able to encounter God in new ways. நீங்க தேவனை புதிய விதங்கள்ல நீங்க சந்திப்பீங்க. In that way you will help others to encounter God. அந்த விதத்துல மற்றவர்களும் தேவனுடைய அன்பை அனுபவிப்பதற்கு நீங்க ஒரு வழியா மாறுவீங்க. So don't think that you don't have a role to play. It is time now for sons and daughters of this house to rise. அதனால உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல எந்த பங்கும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனுடைய குமாரர்களா குமாரத்தியா எழுந்து நின்று இந்த வீட்டுல நீங்க கிரியை செய்வதற்கான காலம் இதுதான். So when we talk about kingdom culture, what does that mean? ராஜ்யத்தின் கலாச்சாரம் அப்படின்னு பேசும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? It's loving God, loving people around us. அது தேவனை நேசிப்பது, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நேசிப்பது. Walking in faith and obedience. நம்ம வந்து விசுவாசத்திலையும் கீழ்ப்படிதலையும் நடப்பது. Being generous. தாராள குணமுள்ளவர்களா இருப்பது. Being a part of community. சமுதாயத்துல ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பது. Moving in miracles and power. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வைப்பது. Does your current day-to-day life look like this? உங்களுடைய தினசரி வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது இப்போ சொன்ன விஷயங்கள் மாதிரி இருக்கா? Or what do you think has to change?
இல்லனா என்ன விஷயங்கள்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? Think about that for a second. ஒரு நிமிஷம் அதை பத்தி யோசிச்சு பாருங்களேன். So there was a testimony at ICSA on Sundays where we have our sermons there on Sundays. சண்டேல நமக்கு வந்து இக்ஸால சர்வீஸ் நடக்கு இல்லையா, அங்க ஒரு சாட்சி கேட்டோம். So there was a person who was a school teacher. ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாங்க. And she heard the Trinitarian gospel and she went and, I don't know if she spoke to the kids over there, but the kids were very, they were going rogue, they were not coming to class. But the way she was with the kids, they knew that something was different in her. இந்த டீச்சரா இருக்கிற நபர் அவங்க வந்து இந்த திருத்துவ சுவிசேஷத்தை கேட்டு அதனுடைய தாக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க. அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்த பிள்ளைகளில் வந்து சிலர் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்சிட்டு சரியான பாதையில் நடக்காமலாம் இருந்தபோது அவங்களால உணர முடிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த டீச்சர் வந்தால் மட்டும் ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்றத உணர்றாங்க. So whenever she comes to class, that those students will be there only for her class. இந்த டீச்சர் கிளாஸுக்கு வந்தால் மட்டும் மற்ற கிளாஸ் வராதவனுங்க இந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துருவாங்க. So she understood what role she is playing. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சது நான் என்ன பங்கு வகிக்கிறேன் அப்படிங்கிறது. So she is able to reach a community, a group of people where we can never reach. நம்மளால ஒருபோதும் போய் சந்திக்க முடியாத ஒரு கூட்டத்தினரை, ஒரு கூட்ட ஜனங்களை அவங்களால சந்திக்க முடியுது, அவங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. So each of you have a role to play, either at your workplace, at your business, or wherever you go meet people on a day-to-day basis. You will make a change in their lives. உங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு, நீங்க வகிக்க வேண்டிய ஒரு பங்கு இருக்கு. நீங்க உங்க வேலை ஸ்தலங்கள்ல இருக்கிறீங்களோ இல்ல நீங்க போகிற இடங்களோ, நீங்க எங்க போனாலும் சரி உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. So today we are going to say a lot of prayers as in when we are talking. இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அநேக ஜெபங்களை நாங்க ஜெபிக்க போறோம். So during those prayers just say yes and receive it in your heart. அந்த ஜெபங்கள் நாங்க ஜெபிக்கும் போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய இருதயத்துல ஒரு எஸ் சொல்லி அதை நீங்க உங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான். So declare this: I matter, I have a role to play. இத சொல்லுங்க, நான் முக்கியமானவன், எனக்கு வகிக்க ஒரு பங்கு இருக்கு. And my light will spread. என்னுடைய வெளிச்சம் பரவும். Your light is just growing bigger and bigger today. உங்களுடைய வெளிச்சம் இன்றைக்கு அதிகமா பெருகி கொண்டிருக்கிறது. No one else can hide your light. ஒருத்தரும் உங்களுடைய வெளிச்சத்தை மறைத்து வைப்பதில்லை. You cannot hide your light as well. உங்களாலையும் உங்களுடைய வெளிச்சத்தை மறைத்து வைக்க முடியாது. When it's coming out, it's just coming out and it has a purpose and that's what it's going to do. அது வெளியில வரும்போது அது வெளியில வரும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதனுடைய நோக்கத்தை அது செய்தே தீரும். So as we were talking, like as we were preparing for the message, I saw God saying the arrows are ready. இந்த மெசேஜுக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது, இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தேவன் எனக்கு சொன்னதை நான் கேட்டேன். அவர் சொன்னார், அம்புகள் ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். And at the tip of the arrow there's something called arrowhead. இந்த அம்போடைய நுனியில இருக்கிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா arrowhead அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. So the arrowhead knows the purpose of the arrow, like where it is going to go. arrowheadக்கு அதனுடைய நோக்கம் தெரியும், அது என்ன பண்ண போகுது, அது எங்க போக போகுதுன்னு அதுக்கு தெரியும். And that arrowhead is sharp. அந்த arrowhead ரொம்ப கூர்மையானதா இருக்கும். Purposeful and directed. அது ஒரு நோக்கமுள்ளதா இருக்கும், அது ஒரு திசையில நோக்கி போயிட்டு இருக்கும். The tip of the arrow is the most important part. அந்த அம்பினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா அதனுடைய கூர்மை, அதனுடைய முதல் பகுதி தான். So it decides the path and the penetration. இது எந்த திசையில போகும், எப்படி போய் இதை தொலைத்து உள்ள நுழையும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது இந்த arrowhead தான். So as we are speaking, the arrows are being released and it's going to go into your life, into your heart, and it has started its work. இதை பேசும்பொழுது அநேக அம்புகள் இங்கேருந்து புறப்பட்டு உங்களுடைய இருதயத்தில் போய் பாய்ந்து அங்கே செய்ய வேண்டிய செயல்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. But you might say, I don't see anything happening, I don't feel anything in my body. நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் பார்க்கறதுக்கு என் கண்ணில் எதுவும் அம்பும் தெரியல, எதுவும் தெரியல, நான் எதுவும் உணரவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். That's okay. You just have an open heart to receive. நீங்கள் அதெல்லாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய இருதயம் திறந்த நிலையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் போதும். We want to talk a bit about unbelief and unforgiveness. அவிசுவாசம், மன்னியாமல் இருப்பது, இதை குறித்து சில விஷயங்கள் பேச விரும்புகிறோம். So when I say
Forgiveness. I don't know if you are thinking, oh no, boring topic. நான் மன்னிப்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா நீங்க ஒரு ஆள் யோசிக்கலாம், ஐயோ போர் அடிக்க போறாங்கடா அப்படின்னு யோசிக்கலாம். So when I say heart healing, oh no, again heart healing. ஹார்ட் ஹீலிங் அப்படின்னு சொன்னா ஐயோ திரும்ப இதுவா அப்படி சொல்லி நீங்க யோசிக்கலாம். But this heart healing, forgiveness and blessing them has been an integral part of my life over last 5 to 6 years. இந்த ஹார்ட் ஹீலிங், இந்த மன்னிப்பது, மற்றவங்களை ஆசீர்வதிப்பது என்னுடைய கடந்த 5 வருஷங்களா என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான பங்கா இருக்கிறது. And if you see, heart healing is a name, but if you see in the Bible over the verses, there are so many verses that talks about forgiveness. There are so many verses that talks about blessing your enemies. இந்த ஹார்ட் ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு பேரா நீங்க ஒரு தலைப்பா நீங்க பார்த்தாலும் வேதத்துல அநேக இடங்களை நீங்க பார்க்கும்போது மன்னிப்பை குறித்து பார்க்க முடியும். உங்களுடைய எதிரிகளை நீங்க ஆசீர்வதிப்பதை பத்தி நீங்க பார்க்க முடியும். So forgiveness is needed in a place where somebody has hurt you. மன்னிப்பு எங்க தேவை அப்படின்னா, உங்களை ஒருத்தர் தாக்கி இருக்கிறாங்க, உங்களை ஒருத்தர் காயப்படுத்தி இருக்கிறாங்க, அந்த இடத்துல தான் மன்னிப்புடைய தேவையும் இருக்கிறது. So we understand the pain. ஆகையால் வேதனை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். But you don't need to be in that pain forever. ஆனா எப்பொழுதும் என்றென்றைக்கும் நீங்க அந்த வலியில அந்த வேதனையில வாழணும்ன்ற அவசியம் கிடையாது. So one of my family members, என்னுடைய குடும்பத்தினர்ல ஒரு நபர், I've been speaking about forgiveness for last 2 years. அவங்கள்ட்ட கடந்த 2 வருஷமா நான் வந்து மன்னிப்பு குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். And they were like, no, I don't think I can. I don't think I can. I said, it's fine, whenever you're ready. அவங்க சொல்லுவாங்க, நான் எப்பெல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, இல்லை நான் மன்னிக்க தயாரா இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்போ ரெடியாக இருக்கிறியோ அப்போ செஞ்சா போதும் சொல்லுவேன். So just 2 weeks back, she just sat in prayer and she was able to forgive the person. And she was like, okay, I can forgive, but I don't think I can bless. And then I had told her earlier, if you bless, it literally releases from your heart all the bitterness, hurt and pain. You might cry and that is fine. And you might also not feel anything. You might feel down for that day and it's okay. அவங்க வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஜபத்தில் உட்காரும்பொழுது அவங்களால மன்னிக்க முடிஞ்சதை சொன்னாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, என்னால் மன்னிக்க முடிஞ்சாலும் என்னால் ஆசீர்வதிக்க முடியும், அந்த நபர் வந்து நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும்னு என்னால் பண்ண முடியும்னு தோணலை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ மன்னிக்கும் போது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களும் எல்லா விஷயங்களையும் அதை அப்படியே வெளியில் ஏற்றிடும், எல்லா கசப்பையும் வெளியில் ஏற்றிடும். அது ஒன்று, அந்த நாளைக்கு நீ ஒருவேளை அதே மாதிரி லோவாகவே இருந்தாலும் அது எல்லா விஷயங்களும் மாற்றும் நான் சொல்லியிருந்தேன். So then the other day when I spoke to her on the phone, she told me, you know what, Sushma, I forgave. சில நாட்களுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சுஷ்மா உனக்கு தெரியுமா, நான் அந்த நபரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. I also blessed. நான் அவங்கள மன்னிச்சது மட்டும் இல்லை, அவங்கள ஆசீர்வதிக்கவும் செஞ்சேன். So what I told her was, I said, whatever was taken from you, you bless that person with those blessings and more. நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் பறிக்கப்பட்டுச்சோ, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் எடுக்கப்பட்டுச்சோ அந்த விஷயங்களை வச்சும் அவங்கள ஆசீர்வதி, அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும்னு பேசு அப்படின்னு சொன்னேன். So that was the most difficult part, but she did it. அதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதியா இருக்கும், அதையும் அவங்க செஞ்சாங்க. Then she slept and the next day when she got up, she felt so free in her heart after a decade of pain. அந்த இரவு அவங்க தூங்க போனாங்க. தூங்கின பிறகு அடுத்த நாள் காலையில் எழும்பிடும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில 10 வருஷமா அவங்க சுமந்திருந்த அந்த வலியும் வேதனையும் இல்லாம ஒரு பெரிய சமாதானத்தோட அவங்க காலையில் எழும்பினாங்க. She's free now. இன்னைக்கு விடுதலையான ஒரு நபரா இருக்கிறாங்க. So when I was forgiving in my forgiving journey, என்னுடைய மன்னிக்கும் பிரயாணத்துல நான் ஒவ்வொரு நபரா மன்னிச்சிட்டு இருக்கும்பொழுது I started appreciating, the trees, the butterflies, the birds. எனக்கு என்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல், இந்த மரங்கள், அதில் இருக்கிற பட்டாம்பூச்சி, பறவைகள், இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ரசிக்க முடிஞ்சது. So we just moved into a new home, and we have a very nice view from our hall. So sometimes I just sit so peacefully and look outside and I keep thanking God, thank you for this view, because it is so beautiful of all the birds and the bees and butterflies that I get to see every morning. இப்போ நாங்கள் குடியிருக்கிற புது வீட்டில் இருந்து அங்கே இருக்கிற ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வியூ இருக்குது.
அந்த வியூவை பார்க்கும்போது நான் சில நேரத்தில் உட்காந்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சொல்லுவேன், இந்த வியூ கொடுத்ததுக்காக நன்றி, இந்த மரங்களுக்காக நன்றி, இந்த பறவைகளுக்காக நன்றின்னு சொல்லுவேன். So you might say, okay, maybe you were able to do it, but I can't do it. நீங்கள் ஒரு ஆள் யோசிக்கலாம், ஓகே நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணிட்டு போங்க, என்னாலலாம் அதை பண்ண முடியாதுன்னு யோசிக்கலாம். But it's a choice to make. ஆனால் அது செய்வதற்கு ஒரு தீர்மானமாக இருக்கிறது. So let's just read few verses on forgiveness. மன்னிப்பு அப்படின்றது குறித்து சில வசனங்களை நம்ம வாசிப்போம். So Ephesians 4:32 says, எபேசியர் 4:32 சொல்லுது, be kind and compassionate to one another, forgiving each other, just as in Christ God forgave you. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல ஒருவரோடு ஒருவர் இரக்கமாய் கிருபையாய் இருங்கள், மன்னியுங்கள் சொல்லியிருக்கு. Colossians 3:13 says, கொலோசியர் 3:13 சொல்லுது, bear with each other and forgive one another. ஒருவரோடு ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவரோடு ஒருவர் மன்னியுங்கள். If any of you has a grievance against someone, உங்களுக்கு இன்னொருத்தரோடு ஒரு மன கஷ்டம் இருக்கும் அப்படின்னா, forgive as the Lord forgave you. தேவன் நம்மை மன்னித்தது போல நீங்க மன்னியுங்க. So you see here God is saying, like, you can forgive people around you. தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களை மன்னிக்க உங்களால முடியும். Otherwise they wouldn't have these verses here, right? அப்படி உங்களால மன்னிக்க முடியாது அப்படின்னா இந்த வசனம் இந்த பைபிள்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. You are capable of forgiving people. உங்களால ஜனங்களை மன்னிக்க முடியும், அந்த திராணி அந்த திறன் உங்களுக்கு உண்டு. And there is also other verse that says Romans 12:14. ரோமர் 12:14. Bless those who persecute you. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. Bless and do not curse. அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள சபிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு. And also Matthew 5:44 says, மத்தேயு 5:44 சொல்லுது, but I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், love your enemies, உங்களுடைய எதிரிகளை நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்க, and pray for those who persecute you. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள்னு சொல்லிருக்கு. So that's what I've been talking about, heart healing, right? Forgive and bless them. இதுதான் நான் ஹார்ட் ஹீலிங்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? அவங்கள மன்னிச்சு அவங்கள ஆசீர்வதிங்க. So today we are going to do a bit of exercise. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம். So before that we want to just speak a bit about marriage. அதுக்கு முன்னாடி மேரேஜ் குறித்து ஒரு சின்ன பங்கு பேச போறோம். So I'll just start. Okay. She'll speak more about marriage and I'll just add on to it, yeah. So when it comes to Sam and I, we did have our ups and downs last couple of weeks. சாமும் நானும் வரும்போது கடந்த சில வாரங்கள்ல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நாங்க அனுபவிச்சோம். And I was like, why isn't this sinking? What's happening here? ஏன் இது உட்கார மாட்டேங்குது, ஏன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். Even though I know the reason, where there are external factors to it. எனக்கு அதுக்கான காரணம் தெரியும், அதுக்கு வெளிரங்கமான சில காரணங்கள் இருந்தாலும், but I didn't like it. எனக்கு அது பிடிக்கல. So I kept going to God. நான் தேவனிடத்துல போயிட்டே இருந்தேன். He said forgive. அவர் சொன்னார் நீ மன்னிச்சிரு. I was like, how many years? எத்தனை வருஷம்? He said forgive. அவர் சொன்னார் நீ மன்னி. So then I bring Sam in front of me. So there was, I think one day we had gone to a bank and we had an awful day at bank that day. And when we are going back to office, I became very quiet. And he's asking, why are you quiet? Why are you quiet? நான் சாமியை முன்னாடி கொண்டு வந்தேன். ஒரு நாள் நாங்கள் பேங்க் போயிருந்தோம். பேங்க்கில் ரொம்ப பிரச்சனைகரமான ஒரு நாள் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு திரும்ப ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஏன் அமைதியாக இருக்க? I said nothing, I'm fine, just leave it now. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், இப்போதைக்கு அதை விட்டுரு அப்படின்னு சொன்னேன். But in my mind I was telling God, Daddy, I want to forgive Sam now. நான் என்னுடைய சிந்தனையில் தேவனிடத்தில் பேசிகிட்டு இருந்தேன், அப்பா நான் சாமை இப்போ மன்னிக்க விரும்புகிறேன். So in my mind, as we were going in the auto, he was doing something, he was looking out and I was forgiving him. என்னுடைய சிந்தனையில் நடந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்டோவில் போய் அவர் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கும் போது என் சிந்தனையில் நான் அவரை மன்னிச்சுக்கிட்டு இருந்தேன். So then once I forgive and I bless, my heart becomes really free to go and speak to him again, to smile at him again. நான் மன்னிச்சு என்னுடைய கசப்புகளை விடும்பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகுது. அப்போ அவரை பார்த்து சிரிப்பதற்கும் அவர்கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. You need to understand one thing. Forgiveness is not weakness. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிக்கிற குணம்
அது ஒரு வீக்னஸ் கிடையாது, பலவீனம் கிடையாது. So if you keep on adding the pain on top of the other, the relationship will not be in a good place. நீங்க வலிக்கு மேல வலிக்கு மேல வலிக்கு மேல வலின்னு சொல்லி மேல மேல சேர்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா உறவுகள் ஒருபோதும் நல்ல இடத்துக்கு வருவதில்லை. And similar to it, receiving forgiveness is very difficult. அதே போல மன்னிப்பை பெற்றுக்கொள்வதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். You might easily say, I didn't do anything. நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிடுவீங்க, நான் தான் எதுவுமே பண்ணவே இல்லையே. While I'm standing here, I know most of the husbands are thinking, how are you even listening to this when she's telling you on your face that she's forgiving you, she's forgiving you? What are the things that you're doing, man? நீங்க நிறைய பேர் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னப்பா நீ ஸ்டேஜில் நிற்கிற, உன் மனைவி உன்னை பார்த்து கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க, உன்னை மன்னிக்கிறாங்க, அப்படி என்னப்பா நீ பண்ண அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. It's just simple things that's against her opinion. அது வெறும் சாதாரண விஷயங்கள், அவங்களுடைய அபிப்பிராயத்துக்கு எதிரான விஷயங்கள் மட்டும்தான். So we don't fight anymore, we just debate a lot. நாங்க சண்டைகள் போடுறதுல எங்களுக்குள்ள வந்து தர்க்கங்கள் தான் நடக்கும். So it was very hard for me to understand why should she forgive me. I didn't do anything against her. All I said was my opinion. நான் அவங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணவே இல்லையே, நான் என் அபிப்பிராயத்தை தானே சொன்னா, இதுக்கு எதுக்கு நான் வந்து மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். Husbands are laughing. I can see some young husbands laughing. So, சில கணவர்கள்லாம் சிரிக்கிறாங்க. So it was very hard for her to go through that day thinking that Sam is not agreeing with me. அவங்களுக்கு அந்த நாள் வந்து எந்த அளவுக்கு அந்த நாள் கடந்து போவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாம் என்னோட ஒத்து போகலை, என்னுடைய அபிப்பிராயத்தை அவங்க ஏத்துக்கல அப்படின்றது அவங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. So it is for her freedom that she had to forgive me. அவங்களுடைய விடுதலைக்காக தான் அவங்க என்ன மன்னிக்க தேவைப்பட்டுச்சு. And that set me free. அவங்க அதை செய்யும் பொழுது அது என்னை விடுதலையாக்குது. Knowing that she's able to love me even though I don't agree with her. நான் அவங்களுடைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளல, அவங்களுடைய எண்ணத்துக்கு நான் ஒத்து போகல அப்படின்னாலுமே வந்து அவங்களால என்ன நேசிக்க முடியுது அப்படிங்கிறது என்ன விடுதலையாக்குது. I know most of the husbands agree with me. The greatest weapon they have is silence. நிறைய கணவர்கள் இதை ஏற்றுப்பீங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கிறது அமைதி தான். So as she went silent, my mind is working crazy. I'm like, Sam, you did this, you did that. Now she's going to blast or what? I don't know. And there's so many stories running in my head. So many narratives. அவங்க அமைதியா ஆயிட்ட உடனே என்னுடைய மண்டையில அநேக கதைகள் ஓடுது. நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, இதுதான் பிரச்சனையாக போகுது, அப்படி பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி மண்டையில பெரிய கதைகள் ஓடிட்டு இருக்கு. So on my side of the story, I'm just trying to stay calm and say, it's okay, Sam. Just be with her. என்னுடைய தரப்புல இருந்து எனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன இருந்துச்சுன்னா, என்கிட்டயே நான் சொந்தமாக சொல்லிக்க வேண்டியது, இல்லை நீ பண்ணது எல்லாமே இது விஷயம் இல்லை, கண்ட கதையை ஓட்டாத, நீ வந்து அவங்க கூட இருந்தாலே போதும் அப்படின்னு என்கிட்ட நான் சொல்லிக்க வேண்டியிருந்துச்சு. So what was supposed to be a 15-20 minute bank work took us 2 hours and there was 2 hours of silence just between us. 15-20 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலை 2 மணி நேரம் போச்சு. 2 மணி நேரம் எங்களுக்குள்ள அமைதி நிலவுச்சு. And at that point I patiently did whatever she asked me to do. அந்த நேரத்தில் நான் வந்து அமைதியா அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நான் செய்து கொடுத்தேன். Not easy at all when I know she's angry with me. அவங்க என்கிட்ட கோவமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா இதை செய்யறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். I had to love her knowing that she's angry with me. என் மேல கோவமா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சும் நான் அவங்களை நேசிக்க வேண்டியிருந்துச்சு. And that's a choice I made. அதுதான் நான் செய்த தீர்மானம். I patiently chose to do whatever is needed to complete that particular process. அந்த செயல்முறைகள்லாம் முடிக்க வேண்டியது என்னமா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் முடிச்சேன். I was, as she said, I was sitting out and looking at the auto going. I was just like staring outside. ஆட்டோ போகும்போது நான் வெளியில வேடிக்கை பார்த்துருந்தேன்னு சொன்னாங்க. The narrative in my mind is, Sam, you did well, you loved her and she loves you, that's why you're with her and she's with you right now. எனக்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து, சாம் நல்லா பண்ணியிருக்கிற, அவங்க உன்னை நேசிக்கிறாங்க, அதனால தான் இப்போ இந்த நேரத்துலையும் அவங்க கூட இருக்கிறாங்க. And by the time we reached office, both of us could look at each other's eyes and say, and she could tell that I forgive you. நாங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிற நேரத்தில் ஒருத்தர் கண்ணில் பார்த்து பேசிக்க முடிஞ்சது. அவங்க மன்னிக்கிறேன்னு சொல்லி என்ன சொன்னாங்க. And we could start our work life peacefully. எங்களுடைய வேலையை நாங்கள் சமாதானத்தோடு தொடங்க முடிஞ்சுச்சு. One more important thing in marriage is you need to drop things. திருமணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில விஷயங்களை நீங்கள் தூக்கி விட்டு போட்டுறணும். Yes, your ego.
உங்களுடைய ஈகோவை விட்டுறணும், pride. உங்களுடைய பெருமையை விட்டுறணும். And you need to choose the person again and again, just as Jesus keeps choosing you again and again. எப்படி இயேசு நம்மளை மீண்டும் 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 பண்றதெல்லாம் தாண்டி நம்மளை தெரிந்து கொள்றாரோ அதே போல நீங்க மற்ற நபரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலும். So your relationship with God is very important for any other relationship to work. ஆகையால் நீங்க மற்ற எந்த உறவு வேலைக்கு ஆகணும்னாலும் நீங்க தேவனோடு இருக்கிற உறவு சரியா இருக்கணும். Because God pursues your heart, He convinces your heart. ஏன்னா தேவன் உங்களுடைய இருதயத்தை தேடி வருகிற ஒரு நபரா இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை கன்வின்ஸ் பண்ற ஒரு நபரா இருக்கிறார். He knows where you're coming from and He knows how to convince your heart. He knows what words to say to you to convince your heart. நீங்க எந்த நிலையில இருந்து வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேசினா உங்களுடைய இருதயத்துக்கு எட்டும், உங்களுடைய இருதயத்தை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். So every time you choose your partner, it's like a demonstration of what God has done for you. உங்களுடைய பார்ட்னரை மீண்டும் மீண்டும் நீங்க தெரிந்தெடுக்கிற செயல் நீங்க செய்யும் பொழுது நீங்க தேவன் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறீங்க. So forgiveness in Bible is not a side topic. வேதத்துல இருக்கிற மன்னிப்புங்கிறது ஒரு சைட் டாபிக் கிடையாது. It's a core theme throughout the Bible. இது வேதம் முழுவதும் இருக்கிற ஒரு மைய பகுதியா இருக்குது. So can we take a moment to pray? ஜெபிப்பதற்கு ஒரு நிமிஷம் எடுப்போமா? I want you to take some time, close your eyes, think about one thing that keeps coming up and you're not able to let go. Somebody who has hurt you way deeper. You might say, Sushma, you don't understand. This person has done this to me. I have lost so many years. You know, it's okay. You are here for a reason. You're listening to this for a reason, even online. Right? நீங்க கண்ண மூடி இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்துல மீண்டும் மீண்டும் எழும்பி வருகிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நபரை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறாங்க, இவங்க செய்த இந்த செயலை மாத்திரம் என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மீண்டும் மீண்டும் உங்களுடைய இருதயத்தில் எழும்பி வரும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், சுஷ்மா உனக்கு தெரியாது, இந்த நபர் என்ன பண்ணாங்க உனக்கு தெரியாது, அவங்களால நான் எத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் தொலைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் இங்கே இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. This could be your friend, could be your sister, brother, a cousin, a relative, your spouse, your mother, father, your grandparents, anybody it could be. இது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய துணைவியாராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா, உங்களுடைய கசின்ஸ், உங்களுடைய தாத்தா பாட்டி, யாராக வேணா இருக்கலாம். What is that one narrative that comes to your mind when you think of this person, that this person did this to me and I cannot even look back at this person's eyes? உங்களுடைய மனசுல அந்த நபரை நினைக்கும் போது எந்த விஷயம் எழும்பி வருது? இந்த நபர் என்ன கதை உங்களுடைய சிந்தனையில ஓட்டுறீங்க? இந்த நபர் இது செஞ்சாங்க, அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. Or this could be a person who did not stand by you when you needed them. இல்ல இந்த நபர் எனக்காக இந்த பிரச்சனைக்கு நடுவில் அவங்க என் கூட நிக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், இவங்க நிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுனதா இருக்கலாம். And you're very angry with them, you want to forgive them. அதனால உங்களுக்கு பயங்கர கோவம் உங்களுடைய இருதயத்துல இருக்குது, நீங்க அவங்கள மன்னிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. Bring that person in front of your eyes as you're closing your eyes. நீங்க கண்களை மூடி இருக்கும்போது அந்த நபரை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. But know that God is next to you holding your hand. அதை செய்யும் போது நீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் உங்களுடைய அருகில் உங்க பக்கத்துல நின்று உங்களுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறார். God's grace is upon you now. அவருடைய கிருபை உங்க மேல இப்ப இருக்கிறது. And you can forgive. மன்னிப்பதற்கு உங்களுக்கு திறன் உண்டு. It's a choice to make. இது ஒரு தீர்மானம் நீங்க செய்ய வேண்டியதுதான். And I urge you today to do this. இதை நீங்க செய்யும்படி நான் உங்களை ஊந்துறேன். இப்போ in your heart you can say to that person, you did this and it hurt me like this. உங்களுடைய இருதயத்துல நீங்க அந்த நபரை பார்த்து நீங்க சொல்லலாம், நீங்க இந்த விஷயம் செஞ்சீங்க, இந்த விஷயங்கள் செஞ்சீங்க, இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்க, நான் உங்களை இப்ப மன்னிக்கிறேன். Take few minutes, few seconds to do that. சில வினாடிகள் எடுத்து அதை செய்யுங்க. Now
you can look at them and say, you did all these things to me, but I make a choice to forgive you. நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லலாம், நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு செஞ்சீங்க, ஆனால் இப்போ உங்களை மன்னிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். Yes, you're making a choice to forgive. அவங்கள மன்னிக்க நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. Now you speak blessings over them, the things that they took from you, you speak that over them and more. நீங்கள் அவங்க மேலே ஆசீர்வாதங்களை பேசுங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்த விஷயங்கள் அதை அவங்க மேலே பேசுங்க ஆசீர்வாதமா. அதுக்கு மேலேயும் அநேக விஷயங்களை பேசுங்க. If it's been your parents, அது உங்களுடைய பெற்றோராக இருந்தாங்கன்னா, whether they physically hit you, ஒருவேளை அவங்க சரீரபூர்வமாக அவங்கள அடித்து காயப்படுத்தியிருக்கலாம், or they didn't care about you as other siblings, இல்லை மற்ற உங்களுடைய சகோதரி போல அவங்க உங்களை பராமரிக்காமல் இருந்திருக்கலாம். and you've been thinking, I'm not worthy of anything in life. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் நான் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கலாம். Now I'm telling you, you are worthy of every good thing in life. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் தகுதி உள்ளவர்களா பாத்திரவான்களா இருக்கிறீங்க. Speak blessings over them that you have not even spoken over you. நீங்க உங்க மேலேயே பேசாத ஆசீர்வாதங்கள் கூட அந்த நபரை பார்த்து அவங்கள ஆசீர்வதிங்க சொல்லி. You might feel like crying, and that's okay. உங்களுக்கு ஒருவேளை அழுகை வரலாம், அது பரவாயில்ல. Because it is painful, I understand. ஏன்னா அது ஒரு வேதனைக்குரிய விஷயம், அது எனக்கு புரியுது. Speak blessings over them, more blessings. அவங்க மேல ஆசீர்வாதங்களை பேசுங்க, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் பேசுங்க. Yes. God's grace and mercy is upon your hearts. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களுடைய இருதயத்தின் மேல இருக்கிறது. You are entering into this heart healing journey today. இந்த heart healing journeyக்குள்ள நீங்க இப்ப கால் எடுத்து வைத்திருக்கீங்க. Or if you're already in the journey, it's taking another new shift. நீங்க ஏற்கனவே அந்த பிரயாணத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது ஒரு புதிய திருப்பு முனையை எடுக்கிறது. And you can say this, you can repeat after me. I let go of this pain and bitterness from my heart. என்ன தொடர்ந்து நீங்க இதை சொல்லலாம், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வலியையும் கசப்பையும் நான் விட்டு விடுறேன். I will not allow this pain to control me any longer. இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில இந்த வலியும் வேதனையும் என்னை கண்ட்ரோல் பண்ண நான் அனுமதிப்பதில்லை. Yes, I step into freedom today. நான் விடுதலைக்குள்ள இப்போ கால் எடுத்து வைக்கிறேன். Yes, and those of you who have been feeling guilty for a very long time, யாரெல்லாம் ரொம்ப காலமா உங்களுடைய இருதயத்துல குற்ற உணர்வோடு நீங்க இருக்கிறீங்களோ, you did something because you didn't know who you were in God. நீங்க தேவனுக்குள்ள யாரா இருக்கிறீங்கன்றது நீங்க அறியாம இருந்தனால நீங்க சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க. It's okay. அது பரவாயில்ல. God forgives you. தேவன் உங்களை மன்னிக்கிறார். Now you have to forgive yourself. இப்போ நீங்க உங்களை மன்னிக்க வேண்டும். There was a time when my daughter was very young and she was doing something which really I didn't know how to regulate my emotions and I hit her. என்னுடைய குழந்தை ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கும்பொழுது அவ ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்னுடைய உணர்வுகளை எப்படி கையாளணும்னு தெரியாம நான் அவளை அடிச்சிட்டேன். And the way I hit her, I would have never hit anyone like that in my life. நான் அவளை அடிச்ச விதத்துல என்னுடைய வாழ்க்கையில யாரையுமே அடிச்சிருக்க மாட்டேன். And then I felt very low the whole day. அன்னைக்கு ரொம்ப லோவா நான் ஃபீல் பண்ணேன். Then God said, Sushma, forgive yourself. தேவன் சொன்னார், சுஷ்மா நீ உன்னையே மன்னிச்சிரு. I said, no daddy, it's okay. I will never hit her again. I promise myself I'll never hit her, but I don't think I can forgive myself. நான் சொன்னேன், இல்லப்பா நான் அவளை திரும்ப அடிக்கவே மாட்டேன்னு நான் சத்தியம் பண்றேன், ஆனா என்னை மன்னிக்க முடியும்னு எனக்கு தோணல. But God said, it's paramount that you forgive yourself. ஆனா தேவன் சொன்னார், நீ உன்னை மன்னிப்பதும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. For this relationship with your daughter, you need to forgive yourself. இந்த உறவு உன் மகள் கூட தொடரணும் அப்படின்னா நீ உன்னைய மன்னிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. You need to be free. நீயும் விடுதலையா இருக்கணும். It was the most difficult thing to do, to forgive myself. நான் செய்ய வேண்டியதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது அது. நான் என்னையே சொந்தமா மன்னிச்சிருப்பது. Then I forgave myself. நான் என்னையும் மன்னிச்சேன்.
And then my relationship with my daughter restored so beautifully. அதுக்கு பிறகு என்னுடைய மகளோடு இருந்த என்னுடைய உறவு ரொம்ப அருமையா அது மறுசீரமைக்கப்பட்டது. You cannot be in a cage of unforgiveness. மன்னியாமை அப்படின்ற ஒரு கூண்டுக்குள்ள நீங்க இருக்க முடியாது. You might think they hurt you, so you're so hurt, but the cage, you have the keys to the cage, but you don't want to come out. நீங்க ஒருவேளை யோசிக்கிறீங்க, அவங்க என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்னால் மன்னிக்கவே முடியாது, என்ன நடக்குது அப்படின்னா அந்த கூண்டுக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு, ஆனா திறக்க மாட்டேன்னு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. You have made a choice today to come out of that cage. இன்னைக்கு இந்த கூண்டுல இருந்து நான் வெளியே வர போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. I'm telling you, God is a God of suddenlies. நான் உங்கள்ட்ட சொல்றேன், தேவன் திடீர்களின் தேவன். He's going to do so many things because your heart is open. உங்களுடைய இருதயம் திறந்த வண்ணமா இருக்கறனால அவர் अनेक விஷயங்களை செய்ய போறார். Yes, sometimes unforgiveness will block those blessings. சில நேரம் மன்னியாமை உங்களுடைய இருதயத்தை அந்த ஆசீர்வாதங்களை அது தவிர்க்கும், அது தடுக்கும். Because you believe lies about yourself. ஏன் அப்படின்னா நீங்க உங்களை குறித்து பொய்களை நம்பிக்கிட்டு இருக்கறனால. I'm not worthy. நான் தகுதியானவன் இல்ல அப்படி யோசிக்கிறீங்க. My mother didn't love me, so anybody in mother's position will never love me. என்னுடைய அம்மா என்னை நேசிக்கல, ஆகையால் அம்மா ஸ்தானத்துல இருக்கிற யாரும் என்னை நேசிக்க முடியாது. My father didn't love me, so anybody in the father position will not love me. என்னோட அப்பா என்னை நேசிக்கல, ஆகையால் அப்பாவுடைய ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தரும் என்னை நேசிக்க முடியாதுன்னு யோசிக்கிறீங்க. Friends have rejected me, so something must be wrong in me. என்னுடைய நண்பர்கள் என்னை வெறுத்துட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, அப்ப என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. No, those are all the lies that God is breaking today. இல்ல, இதெல்லாம் தேவன் இன்று உடைத்து கொண்டிருக்கிற பொய்கள். And one other major lie that you believe, நீங்க நம்புற இன்னொரு பெரிய பொய், probably my husband or my wife would have been better if they married someone else. நீங்க யோசிக்கிறீங்க, என்னுடைய கணவரோ அல்லது என்னுடைய மனைவியோ வேற யாரனா கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. No, that's a lie that is going to break today. இல்ல, அந்த பொய் அது இன்று உடைகிறது. God was there when you married your spouse. நீங்க உங்களுடைய துணையை நீங்க கல்யாணம் பண்ணும்போது தேவன் அந்த இடத்துல இருந்தார். He takes your covenantal relationship very seriously. உங்களுடைய உடன்படிக்கையின் உறவை ரொம்ப ரொம்ப முக்கியமா சீரியஸா அவர் எடுத்திருக்கிறார். Even when you want to give up, he doesn't give up. நீங்களே இதை கைவிடணும், இதை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் கைவிடுவதில்லை. I release healing over you. நான் உங்க மேல சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். Over your hearts. உங்களுடைய இருதயங்கள் மேல. Like children, you have listened and you have forgiven. பிள்ளைகளை போல நீங்க கேட்டு நீங்க மன்னித்திருக்கிறீங்க. Father, I speak your grace upon their hearts. பிதாவே, உங்களுடைய கிருபையை அவங்களுடைய இருதயங்கள் மேல நான் பேசுறேன். I speak there's a shift in their lives today. அவங்களுடைய வாழ்க்கையில இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படி நான் பேசுறேன். Whatever the shift that they want in parenting, in marriages, in their career, in their relationships. எந்த விதமான திருப்புகள், எந்த விதமான மாற்றங்கள் அவங்களுக்கு தேவையோ, அவங்களுடைய பெற்றோர்த்துவத்தில், அவங்களுடைய உறவுகள்ல, அவங்களுடைய வேலைகள்ல, அனைத்திலும் Whatever they are struggling with, it ends now because you're a God of suddenlies. எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அது இன்றுடன் முடிகிறது. ஏன்னா நீர் திடீர்களின் தேவனாய் இருக்கிறீர். Father, I give them your lens. அப்பா, உங்களுடைய கண்களை நான் அவங்களுக்கு தருகிறேன். They're going to see the world through your lens. உங்களுடைய கண்ணாடிகள் மூலமா அவங்க உலகத்தை பார்க்க போறாங்க. They're going to be so free in their heart. They're going to enjoy the world you have created for them. அவங்களுடைய இருதயத்துல முழுவதும் விடுதலை உள்ள நபர்களாக நீங்க அவங்களுக்காக உருவாக்கின இந்த உலகத்தை அவங்க ரசிச்சு வாழ போறாங்க. We speak and release this word over them. இந்த வார்த்தையை அவங்க மேல நான் கட்டவிருக்கிறேன். In Jesus' name, amen. இயேசுவின் As we நாமத்தில் just continue to do this, just 2 more minutes. Just keep your eyes closed. உங்களுடைய கண்கள் அப்படியே மூடியே இருக்கிற நேரத்துல நம்ம தொடர்ந்து செய்ய போறோம். There is always this narrative that is running in your minds when you are alone. உங்களுடைய தலையில எப்பவுமே நீங்க தனியா இருக்கும்போது ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. When it's in this setting, it's very, very easy to receive from the Father. இந்த ஒரு சூழல்ல இருக்கும்போது அப்பாட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்றது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கு. You know, there's music going on, there's a speaker system talking to you, so you can easily believe. பின்னாடி மியூசிக் இருக்கு, ஏதோ ஸ்பீக்கர் சிஸ்டம்ல உங்கள்ட்ட யாரோ பேசிட்டு இருக்காங்க, நம்பதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. But as we
do our daily routine, I speak that every lies that we hear, we will be able to take a step. You will be able to take a step to replace it with the truth. ஆனால் நீங்கள் உங்களுடைய அனுதின வாழ்க்கையை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாட்களில் நீங்கள் உங்கள் முன்பதாக வருகிற ஒவ்வொரு பொய் உங்களுடைய முன்னாடி வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கு ஒரு காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு கிருபை உண்டாகும்படியாக. I speak that God will give you the grace to replace every lie that you speak to yourself with the truth. நீங்க உங்கள்கிட்டயே பேசிக்கிற ஒவ்வொரு பொய்யையும் மாற்றி அமைப்பதற்கு தேவன் உங்களுக்கு சத்தியத்தினால் மாற்றி அமைப்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. While you're traveling, while you're riding on the bike, while you're driving your car, while you're going in a bus, while you're traveling, when you're alone, and all that you think of is all the things that has happened to you, all the things that you've done, all these lies that you talk to yourself. நீங்க பிரயாணம் பண்ணும்போது, நீங்க வண்டி ஓட்டும் போது, நீங்க பஸ்ல போகும்போது, நீங்க யோசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இந்த பொய்கள் எழும்பி வரும்பொழுது I speak that God has given us the grace to replace that lie, each and every lie with the truth. அந்த ஒவ்வொரு பொய்யும் ஒரு சத்தியத்தினால் நிஜத்தினால் மாற்றி அமைப்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். As I speak this, I picture each of us walking in the garden with the Father, and He tells you, it's okay, I am with you. நான் இதை பேசும்போது ஒவ்வொருத்தரும் தகப்பனோடு அந்த தோட்டத்தில் நடந்து போறத நான் பார்க்கிறேன். I pray that peace will surpass your understanding and your hearts will be filled with peace. உங்களுக்கு புத்தி கெட்டாத அந்த சமாதானம் உங்களை நிரப்பி உங்களுடைய இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். Not just for the service but as a practice for every day. இந்த சர்வீஸ்க்காக மட்டும் இல்ல, ஆனா ஒவ்வொரு நாட்களுக்கு தேவையான பிராக்டிஸ் ஆகும். In Jesus name. இயேசுவின் நாமத்தினால. ஆமென். Are you okay? How are you feeling? எப்படி இருக்கீங்க? Yes. Do you want to take a deep breath? Take a deep breath and hold it for a few seconds and let it go out of your mouth. Just do it 2 times. ஆழமா மூச்சு இழுத்து அதை ஒரு சில வினாடிகள் நிறுத்தி அதுக்கு பிறகு உங்க வாயினால் சுவாசத்தை வெளிவிடுங்க. ஒரு 2 வாட்டி இதை பண்ணுங்க. You deserve healing. உங்களுக்கு சுகம் கிடைப்பதற்கு நீங்க பாத்திரவானா இருக்கிறீங்க. You deserve to live in freedom. நீங்க விடுதலையில வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. Now we are going to speak a bit about faith and trusting God. விசுவாசத்தை குறித்தும் தேவனை நம்புவதை குறித்து சில விஷயங்கள் பேச போறோம். So 2 Corinthians 5:7 says, 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுது, For we live by faith, not by sight. நாம் விசுவாசத்தினால் வாழ்கிறோம், பார்ப்பதனால் அல்ல, காணக்கூடியவைகளால் அல்ல. Yes. Mark 9:23 says, மார்க் 9:23 சொல்லுது, All things are possible for one who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Can you imagine that? All things are possible for one who believes. உங்களால் இதை யோசிச்சு பார்க்க முடியுதா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே சாத்தியம், எல்லாமே கூடும். So a couple of weeks back, I was just sitting at the back and I was asking God, there is this one thing that I still have not experienced a breakthrough. சில வாரங்களுக்கு முன்னாடி நான் பின்னாடி உட்காந்து ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது தேவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் இதுவரைக்கும் நான் விடுதலையை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். And it's hurting a lot. அது என்னை ரொம்ப தாக்கிட்டு இருக்கு, ரொம்ப என்னை காயப்படுத்திட்டு இருக்கு. And God said, அப்ப தேவன் சொன்னார், He said that He hears the thoughts of my heart. என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் அவர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னார். And He says, not just your thoughts of your heart, Sushma. And I'm like, heart and not my mind. And you know, I'm like going like that logical thinking. அப்போ என் மண்டையில வந்து யோசனை ஓடிட்டு இருக்கு, நம்மளுடைய இருதயத்தின் எண்ணமா இல்ல சிந்தையின் எண்ணமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். Then God says, I also hear the sighs of your heart. அப்போ அவர் சொன்னாரு, உன்னுடைய இருதயத்தினுடைய பெருமூச்சுகளையும் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். Because I had a lot of sighs in my heart that week. ஏன்னா அந்த வாரத்துல என்னுடைய இருதயத்துல அநேக பெருமூச்சுகள் உண்டாயிருந்தது. And He spoke so much over that situation. அந்த சூழ்நிலை மேல அவர் அநேக விஷயங்கள் பேசினார். I felt so much better. I said, thank you, Daddy. I receive it in my heart. நான் ரொம்ப இன்னும் நல்லதா உணர்ந்தேன். நான் சொன்னேன், நன்றியப்பா, இதை என்னுடைய இருதயத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன். So what I want to tell is, I know so many people I have spoken to here who can hear God's voice.
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே இருக்கிற அநேகர் வந்து நீங்கள் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, but trusting that is the problem. ஆனால் அதை நம்புறது தான் பிரச்சனை. Because God talks about big things. ஏன்னா தேவன் பெரிய பெரிய விஷயங்கள் குறித்து பேசுகிறார். He doesn't think about tomorrow how am I going to go to work, should I go by auto or cab, it's going to rain. That is not the problem. I mean that's the problem you're having, but that's not how he talks. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு மழை பெஞ்சா நான் எப்படி ஆஃபீஸ் போவேன், நான் ஷேர் ஆட்டோவில் போவேனா இல்லை பைக்கில் போவேனா, ரெயின் கோட் போட்டு போவேனா யோசிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறதே கிடையாது. He speaks big things. அவர் பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார். Because you're God kind. ஏன்னா நீங்க தேவ ரகமானவர்களா இருக்கிறீங்க. Yes. So when you hear such things and you're like, okay, what am I going to do with this? இதெல்லாம் கேட்கும்போது நீங்க யோசிப்பீங்க, இதெல்லாம் வச்சு நான் என்னப்பா பண்றது அப்படின்னு யோசிப்பீங்க. You just say, Daddy, I don't understand, but I receive it in my heart. நீங்க சொல்லுங்க, அப்பா இதெல்லாம் எனக்கு புரியல, ஆனா என்னோட இருதயத்துல நான் ஏற்றுக்கொள்கிறேன். And he'll do wonderful and crazy things just for you. அவர் அருமையான பயங்கரமான பிரம்மாண்டமான விஷயங்களை உங்களுக்காக மட்டும் செய்வார். He's not a boring God. அவர் போரிங்கான தேவன் கிடையாது. There's nothing boring about him. அவரை குறித்து எந்த விஷயமும் போரிங் கிடையாது. The things that he does will make you smile, jump up in joy. அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை சிரிக்க வைக்கும், உங்களை சந்தோஷத்துல குதிக்க வைக்கும். It's just amazing to be in a journey with God. அவரோடு கூட ஒரு பிரயாணத்துல இருப்பது ரொம்ப 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 அருமையான விஷயமா இருக்கு. So those who hear anything, or if somebody is prophesying over you and you want to receive it, just say, I open my heart to receive it. That's it. ஒருவேளை உங்களுக்கு சில விஷயங்கள் கேட்குது, அது ரொம்ப பெரிய விஷயங்களா இருக்கு, இல்லை யாருன்னா ஒருத்தர் தீர்க்கதரிசனம் வந்து சொல்றாங்க அப்படின்னா உங்களால் அதை நம்ப முடியாம இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், நான் என்னுடைய இருதயத்தை திறந்து அதை பெற்றுக்கொள்கிறேன், அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. So when God said he hears the size of my heart, and that was during worship, so I take worship very seriously. இது வந்து வர்ஷிப் நடக்கும்போது தான் தேவன் சொன்னார், உன்னுடைய இருதயத்தின் பெருமூச்சுகளை கூட நான் கேட்குறேன் அப்படின்னு. எனக்கு வந்து வர்ஷிப் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆராதனை ரொம்ப சீரியஸாக நான் எடுக்கிறேன். Because in my heart healing journey, worship and songs were the integral part. ஏன்னா என்னுடைய இருதய சுக பிரயாணத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தது ஆராதனையும் பாடல்களும் தான். So I would urge you never to miss worship when you're coming here to the service. அதனால் இங்கே சர்வீஸ் வரீங்க அப்படின்னா ஒருபோதும் வர்ஷிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. So during worship God told me that, and I was just sitting there and listening to the sermon. ஆராதனை நேரத்தில் தேவன் அது சொன்னார், நான் உட்காந்து செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். And then pastor says, God hears the size of your heart, and I'm just sitting over there and weeping. பாஸ்டர் அப்படின்னு திடீர்னு அதுக்கு நடுவில் சொல்றாரு, தேவன் உங்களுடைய இருதயத்தின் பெருமூச்சுகளையும் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அதே விஷயத்தை பாஸ்டர் சொல்லும் போது நான் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். Because God just doesn't talk to you once, he keeps talking to you again and again, either through the word or people. தேவன் ஏன்னா ஒரே ஒரு முறை உங்கள்கிட்ட பேசுறது மாத்திரம் இல்லை, மீண்டும் 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 பல விதத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார், வார்த்தையினால இல்லை செய்தியினால பல விதங்கள். So trusting God is very important, his word for you. ஆகையால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரா தேவன் பேசுற விஷயத்த நம்புவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. So when you keep forgiving people around you, something that has happened 10 years back or something that even happened yesterday, நீங்க உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவங்கள நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம், இல்ல நேத்து நடந்த விஷயமா கூட இருக்கலாம். your heart is free to receive from God. நீங்க அதை மன்னிக்க 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 உங்களுடைய இருதயம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு விடுதலை உள்ள நிலைமைக்கு வருகிறது. So when God speaks like crazy things for you over your future, you say, yes daddy, you will believe it. தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயங்கரமான விஷயங்களை பேசும்போது நீங்க அதை பார்த்து சொல்லுவீங்க, ஆமா அப்பா நான் அதை பெற்றுக்கொள்றேன் அப்படின்ற இடத்துக்கு நீங்க வருவீங்க. So today I'm inviting you to trust God. இன்னைக்கு நீங்க தேவனை நம்புவதற்கு நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு தர விரும்புறேன். So I want to speak about a healing testimony. ஒரு சுகத்தின் சாட்சியை குறித்து நான் பேச விரும்புறேன். So couple of weeks back we had was it youth service? Yeah, where Daryl led worship. சில வாரங்களுக்கு முன்னாடி யூத் சர்வீஸ்ல Daryl worship லீட் பண்ணும்போது, so as a worship team we try a lot to become perfect, to make our music perfect. வர்ஷிப் டீமா ரொம்ப கச்சிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நாங்கள் பிரயாசப்படுவோம், எங்களுடைய மியூசிக் ரொம்ப கச்சிதமாக இருக்கணும்னு யோசிப்போம். And as a worship leader, our scoring level or our mark is when you guys
or who's in the congregation moves or claps. வர்ஷிப் லீடராக எங்களுக்கு வந்து எப்போ வந்து அங்கீகாரம் அப்படின்னா நீங்கள் வந்து கரங்களை தட்டுறீங்களோ இல்லை நீங்கள் உங்களுடைய கையெல்லாம் உயர்த்தி ஆராதிக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். So the more you clap, we are like, okay, we did well today. நீங்கள் அதிகமாக கை தட்டினீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும், இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. And for youth service, we always get the best of the youth worship leaders like Mark Kanna to lead. But that day we had Daryl, so Daryl led worship that day. யூத் சர்வீஸ்க்கு பொதுவாக யங்கான வர்ஷிப் லீடர் மார்க் அண்ணா மாதிரி ஆட்கள் தான் சேர்ப்போம். ஆனால் அன்னைக்கு வந்து டேரல் அண்ணா சேர்த்துக்கிட்டோம். And Daryl led worship, we were all in the music and nobody was moving. We all felt very bad. We were like, we practiced so much but they're not getting it. டேரல் வர்ஷிப் லீட் பண்ணும்போது நாங்களாம் இங்கே ஸ்டேஜ்லேருந்து மியூசிக்லாம் வாசிக்கும் போது ஒருத்தரும் அசையலை. எங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி யார் சின்னப்பா நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவானா இப்படி யாரும் அசையாமல் இருக்காங்களே அப்படின்னு. And seeing Daryl, we all went to after the thing, we have a small meeting. We are like, we messed up, we didn't do great. முடிச்சுட்டு எப்பயுமே ஒரு சின்ன மீட்டிங் நாங்கள் வச்சுருப்போம். அதுக்கு போகும்போது ஐயோ இன்னைக்கு சரியாக பண்ணல, எதுவுமே நடக்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். So our mind changed completely from what could have happened in the hearts of people to what we saw, we thought nothing worked that day. ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்காம நாங்கள் வந்து பார்த்த விஷயங்கள்ல ஜனங்க அசையலை கைத்தட்டல அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். And Daryl was literally frowning. He was very sad that we did so much but nothing happened. டேரல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். But this is what happened that day. ஆனால் அன்னைக்கு நடந்தது இதுதான். So during young adult service, my mindset was, okay, I'm going to give, I'm going to pour. யங் அடல்ட் சர்வீஸில் என்னுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் இங்கே கொடுக்க போகிறேன், நான் வந்து அநேக விஷயங்களை ஊற்றி கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி என்னுடைய தோணல் இருந்துச்சு. I was not in the receiving mode. நான் வந்து எனக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்ற நிலைமையில நான் வரல. But during worship, I always go into that receiving mode. ஆனால் வர்ஷிப் நேரம் வந்தாலே நான் வந்து பெற்றுக்கொள்கிற நிலைமைக்கு அந்த ரிசீவிங் மோடுக்கு போயிடுவேன். And that day worship was so beautiful. அன்னைக்கு ஆராதனை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. And I had a very bad headache. எனக்கு பயங்கரமான தலைவலி இருந்துச்சு. So I told God, Daddy, I don't want this headache. I don't want this headache. நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு இந்த ஹெட்டேக், எனக்கு இந்த தலைவலி வேணாம், இந்த தலைவலி எனக்கு வேணாம். I want to sit and hear the message without this headache. நான் இந்த தலைவலி இல்லாமல் உட்கார்ந்து மெசேஜை கவனிக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். I do not accept this headache in my body. இந்த தலைவலியை என்னுடைய சரீரத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன். Then I saw a vision. அப்போ நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். Jesus on the cross. இயேசு சிலுவையில் இருக்கிறாரு. But not on the cross, like he was on that, he was just lying down. சிலுவையில் நிற்க வச்ச மாதிரி இல்லை, கீழே படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. And then, but he had lot of wounds on his body. ஆனால் அவருடைய சரீரத்தில் நிறைய காயங்கள் இருந்துச்சு. Then I just look at him and I say, Daddy, I just look at him like that. நான் அவரை பார்த்து அப்பா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறேன். He just took his hand and it had his blood and he just touched me like this. அவருடைய கையை எடுத்து அவருடைய கையில் ரத்தம் இருந்துச்சு, அந்த ரத்தத்தோடு அப்படியே என்னை தொட்டார் அப்படி. And my face had little bit of his blood. என்னுடைய முகத்துல சில அந்த ரத்தத்தோடைய சில பகுதி ஒட்டிக்கிச்சு. So I opened my eyes. நான் கண்ணை திறந்துட்டேன். I'm here. நான் இங்க இருக்கிறேன். And I'm having pain over here, very bad pain. அப்போ இந்த பகுதியில எனக்கு பயங்கரமான வலி இருக்கு. But when I close my eyes, ஆனா என் கண்ணை மூடுனேனா I see his blood on me and no pain. என்னோட கண்ணை மூடின உடனே தேவனுடைய ரத்தம் என்னுடைய முகத்துல இருக்கு, ஆனா எந்த வலியும் இல்லை. அதை பார்க்கறேன் நான். Then he says it's done. அவர் சொல்றாரு இது முடிஞ்சிச்சு. That's it, the vision was over. அதோட அந்த தரிசனம் முடிஞ்சிச்சு. Then I was enjoying the worship and once the worship got over, I was sitting and I opened my eyes, there was no pain. நான் அதுக்கு வர்ஷிப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். வர்ஷிப் மூலம் நேரத்தில் உட்காந்துட்டு முடிஞ்ச பிறகு கண்ணை திறந்து பார்க்குறேன், எனக்கு எந்த வலியுமே இல்லை. But one thing I forgot to say is, during that vision, God says, by my stripes you are healed. அந்த தரிசனத்தில் தேவன் என்ன சொன்னாரு, என்னுடைய தழும்புகள்னால நீ சுகமாயிட்ட அப்படின்னு சொன்னார். So in my mind, I know that's a verse in the Bible. I know that's a verse in the Bible. என் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாம் பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்கு, இப்படி ஒரு வசனம் இருக்கு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. Then he said, I'm giving you a revelation light over this verse. அவர் சொன்னாரு, இந்த வசனத்தின் மேல ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை இப்ப நான் உனக்கு தந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார். Then that's when he says it's done and I got healed. அப்பதான் அவர் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு, எனக்கு சுகம் கிடைச்சது. And all this happened when we as a worship team were struggling here. So all I'm saying is turn the receive mode on. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வர்ஷிப் டீமாக இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய ரிசீவிங் மோடை உங்களுக்குள்ள ஆன் பண்ணி வச்சுக்கிங்க.
You should know that you have authority. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அறிந்திருக்கணும். You are worthy. நீங்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்க. You are the son and the daughter of the Most High. நீங்க சர்வ வல்ல தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமா இருக்கிறீங்க. You are not just here by chance. நீங்க ஏதோ எதேச்சியா இங்க வந்து இருக்கல. You have the authority to speak over your situations. உங்களுடைய சூழ்நிலைகள் மேல சூழ்நிலையை பார்த்து பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So let's read some verses. சில வசனங்கள் வாசிப்போம். Mark 16:17 to 18. மார்க் 16, 17, 18. And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். They shall speak with new tongues. நவமான பாஷைகளை பேசுவார்கள். They shall take up serpents. அவர் சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள். And if they drink any deadly thing, it shall not hurt them. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்துவதில்லை. They shall lay hands on the sick. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். And they shall recover. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். Let's make this verse our own. Declare it and know that you are that person who's going to lay hands on the sick and you're going to see people get healed. இந்த வசனத்தை உங்களுடைய சொந்த வசனமா நீங்க மாத்திக்கிங்க. இது உங்களுடையதா இருக்கணும். நீங்க அதுல கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க தான் அந்த நபர், கைகளை வைக்கிற நபர் நீங்க தான். நீங்க கைகளை வைக்கும் போது தான் சுகம் நடக்குது. Whatever you think is going to happen, what happens to everyone else around, it's not going to happen to you. நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்க விஷயம், எல்லாரும் அனுபவிக்கிற கஷ்டங்கள், இதான் எனக்கும் நடக்கும்னு நீங்க நினைக்கிறதா இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு நடக்காது. Yes, and we will ask God to give us revelation light over this verse today. இந்த வசனத்தை குறித்து, இந்த வசனத்தின் மேல ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை தரும்படி நம்ம தேவன்கிட்ட கேட்கலாம். Because you should know that you have the authority. ஏன்னா நீங்க அறிந்திருக்கணும், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. It's a deep confidence in your heart. அது உங்களுடைய இருதயத்துல வர ஒரு ஆழமான உறுதி. And you will have the supernatural boldness to declare it. அதை அறிக்கை செய்ய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் உங்களுக்கு வரும். I'm a person who's scared to come on stage and speak. நான் எப்படிப்பட்ட நபர்னா, ஸ்டேஜுக்கு வந்து பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப பயமுறுத்துற விஷயம். I'm one-to-one kind of person. நான் வந்து தனிப்பட்ட விதத்துல ஒருத்தர் பேசணும்னா எனக்கு ஓகே தான். So there was a lot of anxiousness, lot of things, but today my heart is so free. நிறைய பதட்டங்கள் அதெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னுடைய இருதயம் ரொம்ப விடுதலையா இருக்கு. And I'm present. நான் இந்த நொடியில இங்க பிரசன்ட்டா இருக்கிறேன். It's okay to take a moment to say the next line what I'm planning to say. நான் அடுத்த லைன் சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எடுத்து கூட சொல்லலாம். That is not me. அது என்னோட பிரச்சனை இல்ல. That was not me earlier. அது முன்னாடி இப்படிப்பட்ட நபரா நான் இல்ல. So when you go closer with God, he gives you that supernatural boldness. நீங்க தேவனோடு நெருங்கும் பொழுது இயற்கைக்கு பார்ப்பட்ட தைரியத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். To declare his word. அவருடைய வார்த்தையை போய் பேசும்படியாக. And to heal the sick. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும்படியாக. And there are not just these signs, there would be so many other signs, so many other crazy manifestations through you. இந்த அடையாளங்கள் மாத்திரமல்ல, உங்க மூலமாக நடக்கும் அநேக பலவிதமான அடையாளங்கள் உண்டாகும். This is your season. இது உங்களுடைய காலகட்டம். And for a while now God has been speaking about how prayer is very powerful. கொஞ்ச காலமா தேவன் என்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, ஜெபம் எவ்வளவு வல்லமையுடையது அப்படின்றது குறித்து. I mean, we all know prayers are powerful, we need to pray and all that. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெபம்ன்றது ரொம்ப வல்லமையானது, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்லாம். But there was some kind of revelation light. I don't understand how, but deep in my heart I know if I pray, it's going to happen. ஆனா ஏதோ ஒரு விதமான ஒரு வெளிப்பாட்டு வெளிச்சம் எனக்கு வந்துச்சு. எனக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல நான் இதை பத்தி ஜெபிச்சேன்னா அது நடக்கும். It might look foolish to others outside. அது மற்றவங்களுக்கு ஒருவேளை முட்டாள்தனமா இருக்கலாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது. But for me, I know this person will be healed. I know if I pray for somebody, something will happen. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்,
நான் ஜெபிச்சா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், இந்த நபர் சுகமாவாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கும். So recently I've been speaking to somebody who I have known for a long time. சமீபத்தில் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்களை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். I prayed over her, prayed over the relationship, marriage. நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன், அவங்களுடைய உறவுக்காக ஜெபிச்சேன், அவங்களுடைய திருமணத்துக்காக ஜெபிச்சேன். So when I pray I see things, so I say what I see. நான் ஜெபிக்கும் போது சில விஷயங்களை நான் பார்ப்பேன், அதனால நான் பார்க்குற விஷயங்களை நான் சொல்லுவேன். And after that, that's it. I didn't speak to her for a couple of weeks. அதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட சில வாரங்கள்லாம் நான் பேசலை. And the next time I spoke, அதுக்கு பிறகு நான் மீண்டும் அவங்களோட பேசினப்போ they told me how her marriage was restored. அவங்க சொன்னாங்க எவ்வளவு அருமையா அவங்களுடைய திருமணம் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. And that's when I realized God is a God of suddenlies. அப்பதான் நான் உணர்ந்து கொண்டேன், தேவன் திடீர்களின் தேவனா இருக்கிறார். I have been going after healing. நான் சுகத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறேன். Physical healing and heart healing. சரீர சுகமா இருக்கலாம், இல்லை இருதய சுகமா இருக்கலாம், ரெண்டும். But this today I wanted to go after relationships and marriages because God is a God of suddenlies. He will restore your marriage. இன்றைக்கு நான் உறவுகளும் திருமணங்களும் குறித்து நான் அதை தொடர்ந்து போக விரும்பினது காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அங்கேயும் திடீர்களை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். Yes. So I want to do an exercise of you speaking something over your situation. I want to just start off what we are doing now is when it comes to forgiveness. Now you know how to sit, what to say, how to forgive people. மன்னிப்பு அப்படின்னு வரும்போது இப்போ எப்படி உட்காரணும், எப்படி மன்னிக்கணும், எப்படி ஜனங்கள்ட்ட பேசணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Now we are going to speak with authority over situations. இப்போ சூழ்நிலையில் மேல அதிகாரத்தை எடுத்து எப்படி பேசுவதுன்றத பேச போறோம். And then as you go home, as your days go by, you can keep doing this again and again and you will see God's manifestation over your lives. நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய அனுதின வாழ்க்கையில இதை நீங்க செய்ய 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 தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. So close your eyes. உங்களுடைய கண்களை மூடிக்குங்க. And whoever is watching online, I want you to know that it's not just if you're here you're going to receive something. ஆன்லைனில் பார்க்குற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நீங்கள் இங்கே இருந்தால் தான் பெற்றுக்கொள்வீங்கன்னு கிடையாது. We have heard some crazy miracles via online, people watching online. ஆன்லைனில் பார்த்துருக்கிற ஜனங்க பயங்கரமான அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். Personally, I have seen people in Sri Lanka, in US, in Tamil Nadu, different states be healed and they have come and spoken to me personally. தனிப்பட்ட விதத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜனங்க, அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்க, தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கிற ஜனங்க அவங்க ஆன்லைனில் பார்த்ததன் மூலமாக அவங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு என்கிட்ட தனிநபராக பேசின கதைகள் எனக்கு தெரியும். So this is your day. If you want it, open your heart and receive it. இது உங்களுடைய நாள். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. So we'll do this exercise, after which we'll go into prayer and communion later. இந்த சின்ன எக்ஸசைஸை பண்ண போகிறோம், அதுக்கு பிறகு நம்ம ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். So close your eyes and go to your secret place. If you have been meditating, you know how to go to your secret place. உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய அந்த ரகசிய அறைக்குள்ளே போங்க. நீங்கள் தியானம் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரகசிய அறைக்குள்ளே தேவனை எப்படி சந்திப்பது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். If you don't have a secret place, it's fine. Go to a place where you feel peaceful. உங்களுக்கு சீக்ரெட் பிளேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எந்த இடத்துல சமாதானத்தோடு உணர்வீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. Like a beach. ஒருவேளை அது கடல் கரையாக இருக்கலாம், or a wooded cabin, இல்லை ஒரு வுடன் கேபினாக இருக்கலாம், or a mountain. ஒரு மலையில் இருப்பதாக இருக்கலாம். See Daddy God come towards you. பிதாவாகிய அப்பா உங்க கிட்ட வருகிறத பாருங்க. He's walking towards you. அவர் உங்க கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. He's smiling at you. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. I want you to know one thing. God is always pleased to see you. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேவன் எப்பவுமே உங்களை பார்ப்பதற்கு அவர் மனசுல ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. He's never disappointed in you. உங்களை பார்த்து அவர் ஒருபோதும் தோய்ந்து போவதில்லை, அவர் டிசப்பாயிண்ட் ஆகுவதில்லை. You can never disappoint him.
நீங்க ஒருபோதும் அவரை டிசப்பாயிண்ட் பண்ண முடியாது. Stay there அந்த இடத்துலயே இருங்க. and you can ask him to give you revelation over authority, over healing and over the enemy. இதை குறித்து நீங்க அவர்கிட்ட வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை கேட்கலாம். அதிகாரத்தை குறித்து, வியாதியின் மேல அதிகாரம், சுகத்தின் மேலும், சத்ருவின் எல்லா வல்லமையின் மேலும் உள்ள அதிகாரத்தை குறித்து ஒரு வெளிப்பாட்டை நீங்க கேட்கலாம். Stay there for a couple of seconds and hear what he has to say to you personally. சில வினாடிகள் நீங்க அங்க இருந்து அவர் உங்களுக்கு உங்ககிட்ட தனிநபரா உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறாருன்றது கவனிங்க. God always speaks. தேவன் எப்பவுமே பேசுகிறவரா இருக்கிறார். Open your ears to hear. உங்களுடைய காதுகளை திறந்து அதை கவனிங்க. Speak to him, hear what he has to say. அவர் உங்கள்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரோ அதை கவனிங்க. Daddy, I want to live in this world but exercise kingdom culture. அப்பா, நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நான் செயல்படுத்த விரும்புகிறேன். Daddy, I'm ready. அப்பா, நான் தயாராக இருக்கிறேன். You do what you have come to do. நீங்க எதை செய்ய வந்தீங்களோ அதை செய்யுங்க. In my life, என்னுடைய வாழ்க்கையில I give my heart to you. நான் என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன். Show me the light எனக்கு வெளிச்சத்தை தாங்க. in authority. அதிகாரத்தின் மேல வெளிச்சத்தை தாங்க. See yourself give your heart to Daddy God. உங்களுடைய இருதயத்தை நீங்க எடுத்து அப்பாவுடைய கரங்கள்ல கொடுக்கறத பாருங்க. Be there, experience him. அங்கேயே இருந்து அவரை அனுபவிங்க. You are in an encounter now. நீங்க இப்போ ஒரு சந்திப்புல இருக்கிறீங்க. Ask him anything that you want to ask him. நீங்க கேட்க விரும்புற எதுவா இருந்தாலும் அதை கவனிங்க. அவர்கிட்ட கேளுங்க. Daddy, when this bad thing happened to me, where were you? அப்பா, இந்த கெட்ட விஷயம் எனக்கு நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? Let God show you where he was, what he was doing for you. அப்பா எங்க இருந்தாரு, அவர் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றத காமிக்க நீங்க அனுமதி கொடுங்க. Let him heal your heart. அவர் உங்களுடைய இருதயத்தை சுகமாக்கட்டும். Yes. See yourselves place hand over the sick people and them getting healed. அப்படியே உங்களுடைய மனதில் நீங்க பார்க்கும்பொழுது வியாதி உள்ளவர்கள் மேல நீங்க கைகள் வைக்கிறத பாருங்க. நீங்க கைகள் வைக்கும் போது அவங்க சுகமடைகிறத பாருங்க. The spiritual gifts is for everyone, not just for few. ஆவியின் வரங்கள் அது அனைவருக்கும் உரியதா இருக்குது. அது சிலருக்குரியது மாத்திரம் அல்ல. See hospitals be empty. ஆஸ்பத்திரிக காலியா வரதை நீங்க பாருங்க. Hospital beds are empty. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு படுக்கைகளும் அது காலியா இருக்கிறத நீங்க பாருங்க. Because there is a generation that is rising here. ஏன்னா ஒரு சந்ததி எழும்பி வருகிறது. His sons and daughters. அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும். And ripples, it's creating lot of ripples and waves. அது அதிர்வலைகளை அலைகளை உண்டாக்கி கொண்டிருக்கு. Over nations. தேசத்தின் மேல அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. Daddy, I speak mercy and grace upon them. அப்பா, இவங்க மேல நான் கிருபையும் இரக்கமும் பேசுறேன். That they know they have the authority. அவர்களுக்கு அதிகாரம் உண்டென்று அறியும்படிக்கு. You told me, Daddy, that I honor your words, Sushma.
அப்பா நீங்க என்கிட்ட சொன்னீங்க சுஷ்மா நான் உன்னுடைய வார்த்தைகளை கனப்படுத்துறேன்னு நீங்க சொன்னீங்க. Same way, Daddy, you honor their words. அப்பா அதே போல அவங்களுடைய வார்த்தைகளும் நீங்க கனப்படுத்துங்க. What they speak will happen. அவங்க பேசுகிறது அது நடக்கும். The situations will change. அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். Transformation is here. மறுரூபம் இங்க இருக்கிறது. Renewal is here. புதுப்பித்தல் இங்க இருக்கிறது. Redemption is here. மீட்பு இங்க இருக்கிறது. Yes. You can tell Daddy God, Daddy, I say yes to everything that you have for me today. நீங்க அப்பாட்ட சொல்லலாம், அப்பா நீங்க எனக்காக இன்னைக்கு வைத்திருக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் நான் எஸ் சொல்றேன். I say yes to many such encounters with you, Daddy. அப்பா உங்களோடு கூட இப்படிப்பட்ட அநேக சந்திப்புகளுக்கு நான் எஸ் சொல்றேன். Meet me in my dreams, Daddy. என்னுடைய கனவுல வந்து என்னை சந்திங்க. Meet me in my visions. என்னுடைய தரிசனங்கள்ல வந்து என்னை சந்திங்க. Let me have angelic ministry. Let me see angels. தூதர்களின் ஊழியம் எனக்கு உண்டாவதாக. நான் தூதர்களை பார்க்க விரும்புறேன். Let me live a supernatural life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ விரும்புறேன். The life I am meant to live. நான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை. Now, I want you to bring one situation in front of you, whatever that is, whether it can be health, whether it can be a career shift or job or parenting or relationship, any issue currently you're facing, bring it in front of God now. ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு சூழ்நிலையை உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அது உங்க உறவா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்தில் தேவையான வெற்றியா இருக்கலாம், இல்லை எந்த விஷயமான உங்களுடைய பெற்றோர்த்துவமா இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. Daddy, I trust you. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நம்புறேன். All things are possible for one who believes, and I believe, Daddy. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் உங்களை விசுவாசிக்கிறேன். So I give this to your hands. நான் இதை உங்களுடைய கரங்களில் கொடுத்துட்றேன். And I'm not going to hold on to it. நான் இதை போய் பிடிச்சிட்டு இருக்க போறதில்ல. I surrender it to you. அதை உங்க கையில கொடுத்துட்றேன். It can be your aged parents. அது உங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோரா இருக்கலாம். It can be your relatives. It can be anybody. அது உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். Just give it to God. தேவன்கிட்ட கொடுத்துருங்க. I'm not going to try and control this, Daddy. இதை நான் உட்காந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண போறது இல்லை. I don't have the strength. அதுக்கான பலன் என்கிட்ட இல்லை. You are my strength, Father. நீரே என்னுடைய பலனா இருக்கிறீர். So I surrender this in your hands. நான் இதை உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்துறேன். And I'm going to be at rest. நான் இளைப்பாறுதலுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறேன். And I'm going to see your manifestation over this situation. இந்த சூழ்நிலையின் மேல உங்களுடைய வெளிப்பாடு, உங்களுடைய கரம் வெளிப்படுவதை நான் பார்க்க போறேன். Now, இப்போ God is a God of suddenlies. தேவன் திடீர்களின் தேவனா இருக்கிறார். You can give it to God. Don't hold on to it. நீங்க தேவன்கிட்ட கொடுத்துடலாம். அதை நீங்க பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. Let go. அதை விட்டுருங்க. You can let go. அதை விட்டு விட உங்களால முடியும். You can say this has been going for too long, 10 years, 20 years. நீங்க சொல்லலாம் இது பல வருஷமா போயிட்டு இருக்கு, 10 வருஷம் 20 வருஷம். It's okay. Now is the day. பரவாயில்ல, இதுதான் உங்களுடைய நாள். Today something is changing. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறிக்கொண்டிருக்கிறது. Don't you feel it in the atmosphere? இந்த சூழ்நிலையில அதை உங்களால உணர முடியுதா? God always asks me, do you feel it? தேவன் என்கிட்ட கேட்கிறாரு, அது உன்னால உணர முடியுதா? I'll be like, what, Daddy, what? He's like, something new is happening. நான் கேட்பேன், என்னதுப்பா, என்ன உணர முடியுதா? அவர் எப்பவுமே சொல்றாரு, புதியதாய் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Yes, something new is happening in your heart today. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல புதிதாய் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Yes. Daddy, thank you, Jesus. Thank you for speaking through us today. நன்றி பிதாவே, இன்னைக்கு எங்க மூலமா பேசுறதுக்காக நன்றி. Yes, Father. ஆமா அப்பா. Lord, I surrender everyone into your hands. ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். They will start realizing the authority they have அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவங்க உணர்ந்து கொள்வார்களாக. in this world. இந்த உலகத்துல They're not a victim anymore. அவங்க இனிமே பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. They will overcome everything சகலவற்றையும் மேற்கொள்வார்கள் அவர். by just speaking.
பேசுவதன் மூலமாக, speaking over their situations. அவங்களுடைய சூழ்நிலையின் மேல பேசுவதனால They'll speak and speak and speak. அவங்க பேசி 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 And none of their words will fall down, just like Daryl said. டேரல் சொன்னது போல அவங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. It will not be in vain. அது வெறுமையாக இருப்பதில்லை. Yes, Daddy, heal their hearts today. அவங்களுடைய இருதயத்தை நீங்க இப்ப சுகமாக்குங்க. Thank you, Daddy. In Jesus' name, amen. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். Shall we just continue to worship? If you want to stand up, we can stand up. நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். While Sushma was praying for healing and family, I was picturing this. I don't know about you guys, but dining table in the house has lost its value, right? We keep all the stuff of the house on the dining table. சுஷ்மா சுகத்தை குறித்து, உறவுகள் குறித்து பேசும்போது நான் இதை பார்த்துட்டு இருந்தேன், கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு மேஜை, அந்த டைனிங் டேபிள், அதோடைய மதிப்பை இழந்துருச்சு. இப்போ எல்லாம் பொருள் சேர்ற இடமா இப்போ மாறிடுச்சு. But I imagine this. People who have not had a meal with their family members for a long time are going to have a meal with their family members together. நான் இதை தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு வேளை ஆகாரத்தை ஒன்றா சாப்பிடாத குடும்பத்தினர், வருஷங்களுக்கு அதை செய்யாதவங்க அதை ஒன்றா செய்ய போறீங்க. It might sound silly, you know. I'm not used to having food with somebody sitting next to me. I'm used to watching TV or watching my phone. நான் யாரோ என் கூட உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு வேளை டிவியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன், ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். But no, God is going to restore family members to sit together and have a meal. ஆனால் தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இந்த உறவை மறுசீரமைச்சு நீங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிட உங்களுக்கு உதவி செய்ய போறார். You might say it's so silly, this person hasn't spoken to me for years. நீங்க சொல்லலாம், இது ரொம்ப வியப்பா இருக்கு, ரொம்ப இந்த நபர் என்கிட்ட பல வருஷங்களா பேசினது இல்ல. But I see that going forward families are going to sit together and have a meal. நான் பார்க்கிறேன், இது கடந்து போகும்பொழுது அநேக குடும்பத்தினர் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுறத நான் பார்க்கிறேன். And I pray for marriages. நான் திருமணங்களுக்காக ஜெபிக்கிறேன். Where husband and wife are not able to look into each other's eyes. கணவர் மனைவி அவங்களுடைய கண்களை பார்த்து பேச முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்காக. It's not because it's just become a habit, you know. They got busy in lives. எதுவும் தப்பா இல்லை, ஆனா அவங்களுடைய பழக்கமா அது மாறிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. I pray for healing over you. உங்க மேல சுகம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray for healing of your relationships. உங்களுடைய உறவுகள் மேல் சுகத்தை நான் ஜெபிக்கிறேன். Over your marriages. உங்களுடைய திருமணத்தின் மேல. These are not just mere words. Things are going to change in your lives. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவே மாற்றங்கள் உண்டாக போகுது. You can ask how Sushma so much has not changed, and now why, what is there that's going to change? நீங்க கேட்கலாம், சுஷ்மா எப்படி இது நிறைய விஷயங்கள் மாறாம இருக்கு, இது எப்படி இப்ப மாற போகுது? Because today you have opened your heart and you have trusted God, even with years of the same thing. You are now here trusting Him, so that is changing it. ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்களுடைய இருதயத்தை திறந்து அவரை நம்பும்படி இங்க நின்றுருக்கிறீங்க. அது பல வருஷமா அதே நிலைமையில இருந்தா கூட இன்னைக்கு அது மாறும். You have already entered into the heart healing journey. அந்த இருதயத்தின் சுகத்தின் பிரயாணத்துல நீங்க ஏற்கனவே கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. You have already stepped into the authority. நீங்க அதிகாரத்துக்குள்ள ஏற்கனவே கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. So that's a given. It's happening. அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. Yes. And I speak healing of your physical bodies. உங்களுடைய சரீரங்கள் சுகமடையும்படி நான் ஜெபிக்கிறேன். I speak healing over headaches. தலைவலிகள் சுகமடையும்படி ஜெபிக்கிறேன். Lower backaches. முதுகு வலி, bone pain. எலும்பு வலி. I keep seeing bone marrow. I don't know whether bone marrow is less or what, but I speak restoration of bone marrow over you.
நான் இந்த எலும்புக்குள்ள இருக்கிற இந்த மேரோ அதை பார்க்குறேன். அந்த மேரோவுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இல்லை என்ன பிரச்சனையாக இருக்கலாம், அது இப்போ மறுசீரமைக்கப்படுகிறது நான் பார்க்குறேன். Yes. Yes, Father. Rakara lenu ashasta marakare litutuati. Mashara makali nuare mirila dashusta. Makare linu ashista makali nuareli. Mahali your uterus. I speak healing over your uterus. கர்ப்பப்பையின் மேல் சுகம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்போ பேசுறேன். Yes, healing over your uterus. உங்களுடைய கர்ப்பப்பையின் மேல் சுகம். I cancel doctor's report. Some doctor has said something and you are worried about it. I cancel doctor's report over you. ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க, அதை நான் இப்போ கேன்சல் பண்ணுறேன். I speak complete healing and restoration of your health. உங்களுடைய சரீரத்தில் முழுமையான சுகமும் மறுசீரமைப்பும் உண்டாகும்படி நான் பேசுகிறேன். God's healing power is over here and it's moving. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்குது, அது அசைந்து கொண்டிருக்கிறது. Just say yes, I don't want this in my body, Daddy, and receive the healing. அவர்கிட்ட சொல்லுங்க, எஸ், இது என்னுடைய சரீரத்தில் இனிமே வேண்டாம் அப்பா, நான் உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். It is that simple. அவ்வளோதான், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. And something over the mouth, I don't know if it's the teeth or gums, some issue, I speak healing over it. அது உங்களுடைய வாய்கள் இருக்கலாம், ஒருவேளை பல்லு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த பல்லை சுற்றி இருக்கிற கம்ஸோடைய பிரச்சனையாக இருக்கலாம், அது மேலே நான் சுகத்தை பேசுகிறேன். I speak that whoever always feels weak, I speak strength over you. Strength be quickened in your body. யாரெல்லாம் நான் எப்பவுமே பலவீனமாக உணர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ, உங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். I speak cell rejuvenation. உங்களுடைய அணுக்கள் அது மீண்டும் பிறப்பதற்கு நான் ஜெபிக்கிறேன். I speak good cells inside நல்ல your body. அணுக்கள் உங்களுடைய சரீரத்தில் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். We cancel cancer. கேன்சரை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். No more cancer. இனி கேன்சர் இருப்பதில்லை. Yes, we are not going to be scared of the C word anymore. இந்த சி வார்த்தையை குறித்து இனி நாங்கள் பயந்திருப்பதில்லை. Because it has no power. It has lost its power now. ஏன்னா அதுக்கு அதிகாரம் இல்லை, அதனுடைய வல்லமை அது இப்போ இழந்திருக்கிறது. Yes, I speak healing over you. உங்க மேல நான் சுகத்தை பேசுறேன். Ear problem. காதுகளின் பிரச்சனை. 1 year not able to hear properly. I speak healing over it. ஒரு காது சரியா கேட்க மாட்டேங்குது, அது மேல சுகத்தை நான் பேசுறேன். I also hear, I feel that you're having noise in the ear. It keeps on continuously coming. உங்களுடைய காதுகள்ல தொடர்ந்து ஒரு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. I speak healing. அதன் மேல சுகத்தை நான் பேசுறேன். You are meant to hear everything clearly. எல்லாவற்றையும் தெளிவாக கேட்பதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. Just say yes and receive it. நீங்க அதை எஸ் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. It can be for you or it can be for somebody you know. அது உங்களுக்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நபருக்கா இருக்கலாம். Yes. I speak healing. Release healing. I release God's healing over you. தேவனுடைய சுகத்தை உங்க மேல நான் கட்ட வைக்கிறேன். Confusions in your mind set straight. Clarity. I speak clarity over your minds. உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற குழப்பங்கள், அந்த குழப்பத்தின் மேல இப்போ நான் சமாதானத்தை பேசுறேன். இப்போ உங்களுக்கு தெளிவு உண்டாகும்படி I'm removing the confusion from your mind. உங்களுடைய சிந்தனையின் மேல இருந்து நான் குழப்பத்தை வெளியில எடுக்கிறேன். Yes. You are entering into this new season. You are made new. All old things have gone. இந்த புதிய காலகட்டத்துக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க. நீங்க புதிதாக்கப்பட்டிருக்கிறீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினர், எல்லாம் புதிதாயின. You are new. You are made new. நீங்க புதிதாக்கப்பட்டிருக்கிறீங்க. You will never go back to that. நீங்க மீண்டும் பழையவைகளுக்கு போவதில்லை. You don't need to get scared. Will I go back to it? No, you will not. நீங்க பயப்பட தேவையில்ல. ஓ, ஒருவேளை திரும்ப இந்த நிலைமைக்கு போயிடுவனோ, இந்த நிலைமை ஆயிடுமோ, இல்ல, மாட்டீங்க. And I speak that you get into a deeper relationship with God. நான் பேசுறேன், நீங்க தேவனோடு கூட இன்னும் ஆழமான உறவுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்படியாக. I'm releasing many things. Just say yes and receive it. நான் அநேக விஷயங்களை இங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை எஸ் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Deeper relationship with God. தேவனோடு இன்னும் ஆழமான உறவுல. It's a beautiful one. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். Yes, receive it.
The atmosphere is thick. இந்த சூழல் ரொம்ப ஆழமானதா இருக்கு. Deeper relationship that you come to know who you are in him. இன்னும் ஆழமான உறவு, நீங்க அவருக்குள்ள யாரா இருக்கிறீங்கன்றத அறிந்து கொள்ளுகிற அந்த நிலை. You will not just love God, you will be in love with God. நீங்க தேவனை நேசிக்கிற நிலைமையில மாத்திரம் இல்ல, நீங்க தேவனோடு கூட காதல் வயப்பட்டு அவரோடு கூட அன்புல விழுந்துருவீங்க. When you are in love with someone, நீங்க ஒருத்தர் கூட காதல் வயப்பட்டிருக்கும் பொழுது everything else dims. Only that person would be shining bright for you. உங்க கண்ணுக்கு ஜொலிக்கிறது அந்த நபர் மட்டும் தான், மத்த எல்லாமே மங்கி போயிடும். So when you're in love with God, only God will be shining bright. நீங்க தேவனோடு அன்புல இருக்கும்போது, தேவனோடு காதல் வசப்பட்டிருக்கும் போது அவர் மட்டும் தான் உங்க கண்கள்ல ஜொலிப்பார். Let everything else become dim for you and let him be where you focus on. மற்ற எல்லாவைகளும் உங்களுக்கு டிம்மாக மாறி மங்கி போய் அவர் உங்க கண்களுக்கு முன்பதாக ஜொலிக்கிற வெளிச்சமாக மாறுவாராக. I speak for the youngsters here. இங்க இருக்கிற இளைஞருக்காக நான் ஜெபிக்கிறேன். You've been hearing the young adult service, you've been hearing the truth. யங் அடல்ட் சர்வீஸ் நீங்க கேட்டிருக்கிறீங்க, சத்தியத்தை நீங்க கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. And the truth sets you free. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You are making or you are wanting to make some difficult decisions. சில கடினமான தீர்மானங்களை எடுக்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. But you know it is good for you. ஆனா அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Make it. அதை செய்யுங்க. Yes. Make those decisions. அந்த தீர்மானங்களை எடுங்க. Fall in love with Jesus. இயேசுவோடு கூட காதல் வசப்படுங்க. And see where that is going to take you. அது உங்களை எங்க எடுத்துட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்க. Yes. Being with Jesus doesn't mean that you will not have any other relationship. இயேசுவோடு கூட இருப்பது அதுக்கு அர்த்தம் இது கிடையாது, எனக்கு வேற எந்த உறவும் இருக்காது அப்படின்னு இருப்பேன்னு கிடையாது. Being with Jesus will make every other relationship work. இயேசுவோடு நீங்க கூட இருப்பது மற்ற எல்லா உறவுகளையும் சரியான விதத்துல இயங்க செய்யும். Today something has shifted. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கிறது in the atmosphere. இந்த சூழல்ல I can feel it. அதனால உணர முடியுது. And it is happening in your bodies and in your hearts. அது உங்களுடைய சரீரங்கள்லயும் உங்களுடைய இருதயங்கள்லயும் நடந்து கொண்டிருக்கிறது. It is making me glad. அது என்னை சந்தோஷிப்பிக்கிறது. I'm very happy today. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Because your hearts have shifted. ஏன்னா உங்களுடைய இருதயம் மாறி இருக்குது. Yes, and I speak whatever God decided to do today in your life is done. இன்னைக்கு இயேசு, இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அது நடந்து முடிந்திருக்கிறது. Healing has happened. சுகம் நடந்திருக்கிறது. You know that you have the authority. உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க. You will trample snakes. நீங்க சர்ப்பங்களை மிதித்து போடுவீங்க. You will trample many mountains. அநேக மலைகளை நீங்க மிதித்து போடுவீங்க. Your voice will be heard. உங்களுடைய சத்தம் கேட்கப்படும். Yes, I speak that over you. அத நான் உங்க மேல பேசுறேன். Yes, thank you Daddy, thank you Jesus.